வருஷத்துக்கு முன்னாடி. எப்போனாலும் வசனங்களுக்கு எல்லாருக்கும் வசனம் தெரியும். ஆனால் நம்ம எப்படி வாழ்க்கை, நம்ம எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்கு இல்லையா? மெசேஜுக்கு போகிறதுக்கு முன்பாக கொஞ்சம் காரியங்கள் நம்ம பேசலாம். எப்படின்னா, ஒரு ட்ரெயினுக்கோ ஒரு ஃப்ளைட்டுக்கோ நம்ம போகிறோம், எப்படி ரெடி ஆகுறோம்? நம்ம எப்படின்னா ரெடி ஆகுறோம்? உங்கள் வீட்டில் ஒரு திருமணம் நடக்குது, எப்படி ரெடி ஆகுறீங்க? சீக்கிரமா இல்லை, ட்ரெயின் தானே நமக்காக நிற்கும் அப்படின்னு இருப்பீங்களா? இல்லை, ட்ரெயின் போயிடும், சீக்கிரமாக நம்ம என்ன பண்ணணும், போகணும், ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நம்ம 24வது அதிகாரத்தில், மத்திய 25வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், 10 கன்னிகளை பற்றி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த 10ல் 5 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஆயுதமாக இருக்கிறாங்க. 5 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? இருக்கிறாங்க. அவ்வளோ ஆயுதமாக தான் இருக்கிறாங்க, வந்து இருக்கிறாங்க, ஆண்டவரை தேடுறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. அவருக்கும் ஆண்டவரோட விருப்பம்தான். ஆனாலும் அவங்க என்ன பண்ண வந்து இருக்கிறாங்க. என்ன ஆயுதம் இல்லாமல் இருக்கிறாங்க? என்ன ஆயுதம் இல்லை. என் தமிழ் வராது, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. எண்ணெய் என்ன பண்ணல, ஆயுதமாகல. அண்ணன் ஆயுதம் இல்லை, எண்ணெயில் ஆயுதம். எண்ணெய் எடுத்துட்டு வந்துருந்து அவங்க போயிட்டு இருப்பாங்க. ஆனால் 5 பேர் ஆயுதமாக இருந்தாங்க. மணவாளன் வந்தாரு, உள்ளே போயிட்டாங்க. அல்லேலூயா. அது போல நம்ம பாருங்க, தேவன் சொல்லியிருக்கிற காரியங்கள் தேசத்துல நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்குது? பூகம்பம், சுனாமி, ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், இதெல்லாம் நடக்குதும். கொள்ளை நோய்களும் பூகம்பங்களும் சுனாமிகள் வரும், யுத்தங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாம் என்ன ஆகுது? தெரியுது. சொல்லுங்க, தெரியுதா தெரியாதா? நம்ம எல்லாம் யாரு? ஊழி செய்கிறவங்களும் இருக்கலாம், விசுவாசிகளும் கூட இருக்கலாம். ஆனாலும் பைபிள் எல்லாருக்கும் தெரியுமா? பாஸ்டர்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம கேள்வி கேட்கலாமா? அவர் சொல்லியிருக்கிற காரியங்களை நம்ம கரெக்டாக இருக்கிறோமா? கேள்வி கேட்கலாமா? எப்படி இருக்கணும் நம்ம நினைச்சு பாருங்க. நோவா காலத்தில் நோவாக்கு சொன்னாரா, என்ன இந்த உலகமே நான் அழைக்கிறேன், நீங்க என்ன பண்ணு, பிரசங்கம் பண்ணு, எல்லாருக்கும் சொல்லு. அப்ப அவர் என்ன பண்ண, 120 வருஷம் ராத்திரி பகலு பிரசங்கம் பண்ணியிருப்பார். அவர் பண்ணியிருப்பார் தானே? ஆனா ஜனங்களுக்கு காதல் என்ன ஆச்சு? மந்தமா இருந்தது. என்ன ஆகல? ஆயுதமாகல. அப்போ கப்பலை கட்டினாரு, வெயிட் பண்ணார். எத்தனை நாள் வெயிட் பண்ணார் தெரியுமா? 7 நாள் வெயிட் பண்ணாராம். இந்த ஜனங்கள் எல்லாம் மாறுவாங்களா, வருவாங்களா, தேடி கப்பல் தேடி வருவாங்களா அப்படின்னு சொல்லி. ஆனால் யாரும் என்ன பண்ணல, ஆயுதமா இல்லை. அந்த முருகா ஜீவன்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குது, அந்த வாய் இல்லாத பிராணிகள் எல்லாம் வந்துடுது, கப்பலுக்குள்ள வந்துட்டு இருக்குது. ஆனால் ஜனங்க என்ன பண்ணல, வரல. அப்ப என்ன பண்ணார் ஆண்டவர்? கதை அடிச்சாரு. 40 ராத்திரி 40 பகல் மழை பேச்சது, உலகமே அறிஞ்சு போனது. அதுபோல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நோவா காலத்துல நடந்தது போல மனுஷனு குமாரன் காலத்துல நடக்கும் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? எனக்கு சிலிண்டர் விலை எங்க எவ்வளவு? நிறைய கடைகளை மூடிட்டாங்க இல்லையா? சிலிண்டர் இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் கம்மியாகும், சிலிண்டர் வராது, பெட்ரோல் வராது. அதுக்கப்புறம் விலைவாசிக்கு ஜாஸ்தியாகும். அதுக்கப்புறம் பஞ்சகாலங்கள் வரும், உபோதர்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும். அதுக்காக இயேசு என்ன சொல்லியிருக்கார்? நீ தூங்கி கொண்டிருன்னு சொல்லியிருக்கிறாரா? விழித்திருந்து ஜெபிங்கள்னு சொல்லியிருக்கிறாரா? ஆயுதமாயிருங்கள்னு சொல்லியிருக்கிறாரா? என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்க விழித்திருந்து சொல்லுங்க, ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, தூங்காதீங்க. சத்ருவானவன் வருவான். அவன் என்ன பண்ண தேடிட்டு இருக்கிறான், யார் முழுகலாமோ அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டு இருக்கிறான். அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஆயுதத்தோட இருக்கணும். இங்க பாஸ்டர் எத்தனை மணிக்கு பிரேயரு? 10 மணிக்கு நோட்டீஸ்ல போட்டிருக்குது, 10 மணிக்கு. ஆனா நம்ம எத்தனை மணிக்கு வரோம்? எத்தனை மணிக்கு வரோம்? நம்மள யாரு? நம்ம யாருங்க?
நிறைய பாஷைகள் என்ன தெரியுமா? சுகர் பிபி வர காரணம் என்ன தெரியுமா? இதுதான். எந்த விசுவாசம் வருதோ, எந்த பாஸ்டர் வரோ, எப்போ வரோ, ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, ஏன்னா நீங்க பரலோகத்துக்கு போறதுக்காக அந்த பாஸ்டர்ல தூக்கம் வராது, பிபி சுகர் எல்லாம் வருது. இது மீட்டிங் அரேஞ்ச் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க? எத்தனை பேர் பாஸ்டர் கூட இருக்கிறீங்க? பாஸ்டர் நான் இருக்கிறேன், உதவி செய்றேன். காசு பணத்தை உதவி வேண்டாம். பாஸ்டர் நான் நீங்க எங்கே போகணும், யாரும் போகணும், எது வாங்கணும், என்ன செய்யணும், எத்தனை பேர் இருக்கிறோம்? யாராவது இருக்கீங்களா? இருக்காங்களா பாஸ்டர்? அல்லேலூயா. பாருங்க, இது எதுக்காக நான் சொல்றேன்னா, நம்ம தாய்மார்களை எச்சரிக்கையோட இருக்கணும். எப்படி இருக்கு தாய்மார்களை? ஒரு காரியம் நம்ம வீட்டில் நடக்குதுன்னு நாங்கள் தூங்குறீங்களா? பிள்ளைங்களுக்கு தீர்மானமாக தூங்குறீங்களா? என்ன பண்ணுறீங்க? யாராவது கெஸ்ட் உங்கள் வீட்டுக்கு வராங்க, தூங்குறீங்களா? எல்லாம் ரெடி பண்ணி ஆயுதத்தோட காத்துட்டு இருக்கிறாங்க. காத்துட்டு கார் வருமா, பஸ் வருமா அப்படின்னு காத்துட்டு இருக்கிறோம் தானே. ஆனால் நம்ம தேவனை பாதத்தில் ஏன் நம்ம இப்படி லேட்டாக வரும் நினைச்சு போகிறது? அவர் கேட்க மாட்டாரா? நம்மளுக்கு ஒரு தைரியம் என்ன தெரியுமா? ஐயோ என்ன பண்ணுறது, நம்ம குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது. பிள்ளைங்களை என்ன பண்ணணுமா? ஸ்கூலுக்கு அனுப்பணும், காலேஜுக்கு அனுப்பணும், கணவர் வேலைக்கு அனுப்பணும். இது வேறு வேலை இருக்குது, வீட்டில் வேலை செய்யணும். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் மெதுவாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறோம். இல்லையா? ஆனால் இது காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். சரி, அப்படி இருப்போம் இல்லையா? நம்ம ஜபத்துக்கு பதில் வருமா? இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, நம்ம என் ஜபத்துக்கு பதில் வரும் அப்படின்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? நினைச்சு பாருங்க, விசுவாசம் இருக்கா உங்களுக்கு? நான் வந்திருக்கிறேன், நான் கரெக்டாக வந்தேன், தேவன் கற்பனை பண்ணி நான் நடந்துட்டு இருக்கிறேன், என் ஜபத்தை தேவன் கேட்டிருக்கிறான், எனக்கு பதில் கொடுப்பார், என் தேவன் என்னை மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி நிச்சயம் நம்மளுக்கு இருக்கா? அல்லேலூயா. இல்லைங்க, ஏன்னா அந்த 10 கன்னிகள் போல நம்ம ஆயுதம் உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம மூலமாக தான் நம்ம குடும்பம் கட்டப்படும். நம்ம மூலமாக தான் நம்ம கணவர் பிள்ளைங்களெல்லாம் ரட்சிக்கப்பட முடியும். நம்ம மூலமாக தான் நம்ம பரவ ராஜ்யத்துக்கு தேவன்கிட்ட அவங்க கொண்டு போக முடியும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? விழித்திருந்து நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். யோபேல என்னமோ சொல்லியிருக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க, ராத்திரி எல்லாம் என்ன பண்ணுங்க, பிள்ளைங்களுக்காக கோலாடுங்க அப்படின்னு தமிழ்ல என்ன கோலாடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கு, சொல்லப்பட்டிருக்குது. அது போல நம்ம என்ன பண்ணணும், நம்ம தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, ஊழியக்காரங்க, அபிஷேகப்பட்டவங்க, நம்ம தேவனுக்காக முன்னாடி ஓடி வர்றவங்களா இருக்கணும். அல்லேலூயா. தேவனுக்காக போடு, எந்த வேலை எப்படி இருந்தாலும் கடாசிட்டு வாங்க. 10 மணிக்கு தேவன் இங்கே காத்திருக்கிறார். அவருக்காக நாம காத்திருக்கணுமா? அவரு நமக்காக காத்திருக்கணுமா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவரை காத்திருக்க வைக்க கூடாது, நம்ம தான் வந்து காத்திருக்கணும். அல்லேலூயா. அப்படி நீங்க நம்ம செய்யும் போது கர்த்தர் என்ன பண்றாருன்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இப்ப நம்ம ஜெபிக்கிறோம், எல்லா காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஏன் பதில வர மாட்டேங்குது? ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கிறீங்களா? ஏசாயா 59 2வது வசனம் வாசிங்க. ஏசாயா 59 2வது வசனம் வாசிங்க. உன் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்களுக்கு தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டு. என்ன பண்ணுதுமா? போதும். என்னாவது? நம்ம அக்கிரமங்கள் நமக்கும் நம்ம தேவனுக்கு நடுவாக பிரிவினைகள் உண்டாக்குறது. என்ன அக்கிரமம் நம்ம செய்யறோம்? தேவன கிட்ட லேட்டா வருது கூட ஒரு அக்கிரம் தான். ஜெபிக்காம இருக்கிறது கூட ஒரு பாவம் தான். வேதத்தை வாசிக்காம இருக்கிறது கூட ஒரு பாவம் தான். இந்த மாதிரி காரியங்கள் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு? இன்னொரு வசனம் பாருங்க. 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு
அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும், நம்ம பாவங்களுக்கு தாடி அது நீங்கணும்னா நம்ம என்ன சொல்லணும்னா நம்ம பாவங்களை அறிக்கை விட்டவர்களாக இருக்கணும். நம்ம இன்னொரு வசனம் கூட இருக்குது 16, நீ மத்த எழுதிக்கோங்க வேணும்னா 16:18 மத்தேயு 16:18 நீங்க பார்க்கும்போது கீழ்ப்படிங்க, தேவனை கீழ்ப்படிங்க. சொல்லுகிறேன் பேதுருவாய் இருக்கிறான், அதம்மா அதான் 18-16 அவன் செவி கொடாமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அது போல அங்க நீங்க என்ன பண்ண சொல்லிருக்கு, என்னமா அது எந்த வசனமா 18-16 18-16 மத்தேயு 18-16 அதான் வாசிச்சீங்களா? செவி கொடாம போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாது இருப்பானானால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் மாயக்காரனை போலவும் இருப்பானாக. சரி ஓகே, அது இல்லை. சரி, தேவநாமத்துக்கு சொல்றோம். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தருக்கு பயந்து வாழ்றவங்களாக இருக்கணும். நம்ம பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவங்களாக நாங்கள் இருக்கணும். தேவனை நம்ம தேடுறவங்களாக நம்ம இருக்கணும். தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம நேரத்தோடு வர்றவங்களாக நம்ம இருக்கணும். எந்த காரியம் இருந்தாலும் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு காரியம் நடக்கும் போது எப்படி சீக்கிரமா எழும்பி இந்த காரியங்கள் செய்வீங்களோ அது போலதான் தேவனோட சந்நிதிக்கு ஏதாவது ஜபம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும், எல்லா காரியங்களும் செய்து முடிச்சுட்டு ஆனால் செய்ய முடிக்காம வரக்கூடாது. ஏன்னா சாட்சி இல்லாமல் போயிடுது. நம்ம செஞ்சு முடிச்சுட்டு எல்லா காரியங்களும் ஒழுங்கு கிரமமாக செய்து முடிச்சுட்டு நம்ம வர்றவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அப்படி நம்ம செய்யும் போது கர்த்தர் நம்ம ஜபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பார். நம்ம ஜபத்தை என்ன பண்றாரு, கர்த்தர் கேட்பார். 51-59 செய்ய நீங்க பாத்தீங்கன்னா என் கை என்ன பண்ணல, உன்னை ஆசீர்வதிக்காம இருக்கிறதுக்கு என் கை குறுகி போவ இல்லை, எனக்கு காது மந்தமாகவும் இல்லை, நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. அல்லேலூயா. அதே போல நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறவங்களாக நாம் இருக்கணும்னா தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களாக நாம் இருக்கணும். ஏன்னா கடைசி காலத்துல நாம் இருக்கணும். தேவன் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இந்த உலகத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் நம்ம தூங்கி கொண்டு இருந்தோம் ஆனால் மனுஷனுக்குமார் நோவா காலத்துல நடந்தது போல மனுஷகுமாரனோட காலத்துல நடக்கிறது போல நடக்கும். அதனால நம்ம எச்சரிக்கையுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். இப்ப நம்ம கண் முன்னாடி என்ன நடந்து எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது, எல்லாம் நீங்க பாக்குறீங்க. ஆனா இன்னும் நம்ம தூங்கி கொண்டு இருந்தால் எப்படி நம்ம இருக்க முடியும்? எப்படி நம்ம ராஜ்யத்துக்கு போக முடியும்? எப்படி நம்ம ஆயுதமா இருக்க முடியும்? ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணணும், லேடிஸ் மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் சொல்ற, அழிச்சிருக்கிற ஊழியக்காரர்கள் கூட நான் சொல்றது என்னன்னா, நம்ம எல்லாரும் உங்களுக்கு மட்டும் கிடையாது, என்னும் சேர்த்துதான் சொல்றேன், நம்ம எல்லாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்கணும். எச்சரிக்கை உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வேலைகளை நம்ம உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்கணும். வாழ்ற கொஞ்ச நாள் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்காக வாழ்றவங்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. இது நம்ம பார்க்கும்போது எத்தனோ பேர் இப்போ இது கொரோனா வந்தது, எத்தனோ பேர் என்ன பண்ணி எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருந்தாங்க. எல்லாம் கொண்டு போனாங்களா? இல்லை, எல்லாம் விட்டுட்டு தான் போனாங்க. ஹல்லேலூயா. ஆனா நம்ம கூட வர்றது என்ன, ஆண்டவர் கூட நம்ம போறோம். அவ்வளவுதான். இது உலகத்துல இருக்குது, எதுவும் நம்ம கூட வராது. நமக்கு என்ன பண்ண தேவன் சொல்றாரு, என் பின் பெற்றவன் நான் செய்யற கிரியைகளோட அதிகமான கிரியைகளை செய்வான். மத்தேயு 6:8 பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஸ்தோவான விசுவாசத்துல உண்மையுள்ளவராக இருந்தாராம். அந்த ஸ்தோவான் உண்மையுள்ளவராக இருந்தனால அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு நமக்கு ஆசை, அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் நான் செய்ய ஆண்டவரே, என் அழைத்திருக்கிறது உண்மையானா தேவனை உங்களுக்காக நான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோட தேவன பாதத்தை நம்ம வாழ்றவங்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு வைராக்கியம், இது உலக பிரகாரமான காரியங்களுக்கு நீங்க எவ்வளவு ஒரு வைராக்கியம் கொண்டு வந்து வாழ்றீங்களோ அதே போல தேவனோட ராஜ்யத்துக்கு நம்ம ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாக நம்ம வாழணும். நம்ம மட்டும் இல்லை, நம்ம சுத்துல இருக்கிற ஜனங்களையும் அவங்க என்ன பண்ணணும், பரலோக ராஜ்யத்துக்கு ஆயுதப்படணும், படுத்தணும்.
எனக்கு ஒரு வைராகம். தேவனுக்காக நம்ம வாழணும். தேவனோட ராஜ்யத்துக்கு கோடிக்கணக்கான மக்களை கொண்டு போய் ஆண்டவரோட ராஜ்யத்தை நான் சேர்க்கணும். எனக்கு ஒரு வைராகியம். அது என்ன நடந்தாலும் சரி, எப்ப இருந்தாலும் நம்ம போறவங்க தான். ஆனா தேவனுக்காக நம்ம வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன இந்த உலகத்துல நீங்க பார்க்கும்போது பாடுகள் உபத்திரங்கள் இருக்குது. ஆனால் அந்த மத்தியத்துல பரமனை இயேசுவை நம்ம காண வேணும். அந்த பரமனை இயேசு இல்லாம எவ்வளவு எதுவுமே நம்ம செய்ய முடியாது. இதெல்லாம் நம்ம கிட்ட எதுவும் வராது. இப்ப பாத்தீங்க கோல்டு ரேட் எவ்வளவு கோல்டு ரேட்டு? 1,16,000. சரி, இப்போ இந்த பச்சைக்காலங்களோ உபத்திர காலங்களெல்லாம் வந்து அந்த கோல்டு என்ன பண்ணுவோம்? நம்ம விற்க முடியுமா? யாராவது வாங்குறவங்க இருப்பாங்களா? இந்தப்பா இந்த கோல்டு வச்சுட்டு எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பா, இது பூமி வச்சுட்டு ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பா, இது வீடு வச்சுட்டு ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பா அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? அம்மா யாருக்கே சாப்பாட்டுக்கு இல்லை, இதெல்லாம் எனக்கு எதுக்கு? கடைசி காலத்தை இதுதான் வரப்போகுது, இப்படித்தான் இருக்க போகுது. அதுக்கு நம்ம என்ன பண்ண? எச்சரிக்கையுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம இங்கு சேர்த்து வைக்கிறதால அங்கே நம்ம சேர்த்து வைக்கணும். ஆண்டவரோட ரகசிய வருகை வரது நம்ம ஊழியக்காரர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது ரகசிய வரிகளை நம்ம ஆயுதமா இருக்கணும். ரகசிய வரிக்கு ஆயுதமா இருக்கணும். இங்கே நம்ம ஆயுதமாகணும். இங்கே நம்ம ஆயுதமா இருந்தால் ரகசிய வரிகளை தேவன் வரும்போது நம்ம எடுத்துக்கொள்வார். இது கஷ்டம், கண்ணீர், வேதனை, துக்கம், பசி, பட்டி, கண்ணீர், இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அங்க சந்தோஷமா நம்ம இருக்க முடியும். அல்லேலூயா. அது போல நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவரோட வருகைக்கு நம்ம ஆயுதம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ரகசிய வருகைக்கு நம்ம ஆயுதம் உள்ளவர்களாக இருக்கணும். இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் குப்பை. இந்த உலகத்துக்குரியவர்கள் நம்ம கிடையாது. நம்ம எல்லாம் யாருன்னா பரலோகத்துக்குரியவர்கள். நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம ஆயுதம் உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம பின்னாடி ஒரு கூட்ட மக்கள் நம்ம கொண்டு போகணும். நம்ம குடும்பத்தை நம்ம கொண்டு போகணும். அதற்காக நம்ம ஆயுதம் உள்ளவர்களாக இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்றோம்? கேர்லெஸ்ஸா நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் வரும்போது வாய் அடிச்சுக்கு நம்ம பிரயோஜனம் கிடையாது. அதனாலதான் தேவன் சொல்றார், விழித்திருந்து ஜெபிங்கள், விழித்திருந்து ஜெபிங்கள், உபவாசிருந்து ஜெபிங்கள். அல்லேலூயா. அப்ப இந்த மாதிரி நம்ம விழித்தறிஞ்சு ஜெபிக்கிறவங்களாக, ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாக, தேவன் அழிச்சிருக்கிற அழிப்புல உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்கணும். நம்ம பொம்பளைங்களானாலும் சரி, ஆம்பளைங்களானாலும் சரி, ஜென்ஸ் ஆனாலும் சரி, லேடிஸ் ஆனாலும் சரி, நமக்கு ஒரு வைராகி வேணும். எல்லாரும் தேவன் அழிக்கலைங்க, நம்மளை மட்டும் தான் அழிச்சிருக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா? சத்திய உண்மையுள்ள தேவன் யாரும் தெரியாம தவிக்கிறாங்க ஜனங்க. எங்க எனக்கு விடுதலை கிடைக்குது, எனக்கு சமாதானம் கிடைக்குது, எந்த கோயிலுக்கு போனா எனக்கு சமாதானம் கிடைக்குது, எந்த மந்திரக்காரங்க கிட்டே போனா நம்மளுக்கு சமாதானம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஜனங்களை துடித்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு குருவி ஒரு வலையில சிக்க கொண்டு யாராவது என்னை விடுவிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி எப்படி துடிக்குதோ அது போலதான் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுது? பிசாசான வலைக்குள்ளே போட்டு கஷ்டம், கண்ணீர், வேதனை, கடன், பிரச்சனைகளை, போராட்டங்களை கொண்டு வந்து துடித்து கொண்டு இருக்கிறாங்க நம்ம ஜனங்க. அப்படி கட்டி வச்சிருக்கிற சத்ரு அந்த மலையில இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம தேவன் இருக்கிறோம். இந்த உலகம், இது பூமி என்ற இந்த உலகம் என்ற அந்த மலையிலிருந்து நம்மளை தப்பிக்கிறது நம்ம தேவன் இருக்கிறார். வேற எந்த மனுஷனானாலும் ஆகாது, யாருனாலும் ஆகாது. நம்ம தப்பிக்க நம்ம தேவரால மட்டும்தான் ஆகும். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம தேவனால எல்லாம், அவரால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை. நீங்க நினைக்கிற என் செவன் தேவ கேட்கப்படலையே, அந்த வசனத்தை வாசிச்சீங்களா? பாவத்தை அறிக்கை செய்யுங்க. பாவனை என்ன? அடுத்தவங்களை மேல குறை சொல்றது பாவம் தான், பொறாமைப்படுறது பாவம் தான், இச்சுக்கிறது பாவம் தான். இதெல்லாம் நம்ம என்ன பண்ண விட்டு விழுகணும். நம்ம விட்டு விழுகணும். அதெல்லாம் விழுகும் போது நம்ம ஜெபத்தை கேட்கப்படும். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பேதுரு நான் பார்க்குறோம், விசுவாசிச்சுட்டாரு. அவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் பார்த்து சொல்றார், ஆண்டவரே நீர் தான் கடல் மேல நடந்து வரீங்களா? நானும் இறங்குறேன் ஆண்டவரே, இறங்குனாரு. அவர் என்ன பண்ணார்? பின்னி திடீர்னு பார்த்தாரு. அவர் முன்னே பார்த்துட்டு இருந்தா அவர் போயிட்டு இருப்பாரு, பின் திரும்பி பார்த்தாரு, உள்ளே போறாரு. அப்ப என்ன பண்ணாரு? அவர் கூப்பிடாரு, ஆண்டவரே மொழிக்கு போகிறேன் ஆண்டவரே. அப்போ அந்த கை பிடிச்சு தூக்குறாரு. அது போலதான் நம்ம இந்த உலகத்துல, இந்த உலகம் என்ற அந்த கடல்லாம் நம்ம என்ன பண்ண? பின் திரும்பி பார்க்கக்கூடாது. அவரே பார்த்து கொண்டு ஓடும்போது நம்ம காரியம் போய் சேர முடியும். அல்லேலூயா. அதே போல நம்மளுக்கு ஒரு வைராகி வேணும். எனக்கு ஒரு ஆசை என்னன்னா,
நம்ம தேசம் ரட்சிக்கப்படணும், நம்ம ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். அழிவுக்குள்ளே ஒரு ஆத்மா கூட போகக்கூடாது. ஒரு காலத்தில் நான் உங்களுக்கு சொல்ல, நான் பாவத்தில் இருந்தோம், விக்கிரகாரத்தில் இருந்தோம், பின்னி சூன்யங்களும் மாயமந்திரங்களும் ஓம் சக்திக்கு மாலை போட்டுக்கிட்டு எது உண்மை தேவனை தெரியாமல் 9 வாட்டி மாலை போட்டிருக்கிறேன். எந்த சாஸ்திரம் சம்பிரதாயங்களும் ராவுக்காலம் எமகண்டம்னு சொல்லி நான் பார்த்து திரும்பி கொண்டிருந்தேன். ஆனால் அப்போ என்னை விடுதலை கொடுக்கறதுக்கு யார் ஆறுதல் சொல்கிறவங்க யாரும் இல்லை. நாம் இனிமே உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிற நேரத்தில் அந்த சத்தணும் இது மேலே இந்த உலகமே நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நேரத்தில் ஒரு அம்மா வந்தாங்க. கதவு தட்டி அந்த அம்மா தேவனை பற்றி சொன்னாங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இந்த மாதிரி இருக்க ஒரு ஃபோட்டோ எல்லாம், அதில் பார்த்தீங்கன்னா சீரியல் எல்லாம் போட்டு எப்போ பார்த்தாலும் சாம்பரடி ஊதி பற்றி பொறுப்பு இப்படியெல்லாம் இருக்கும் எங்கள் வீட்டில். ஆனால் அந்த அம்மா வந்து சொல்லும், அம்மா இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, ஆனால் இடுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இதெல்லாம் உங்கள் தெய்வங்கள் இருக்கட்டும், ஆனால் இந்த தெய்வங்களோட பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனால் உயிர் கொடுத்தவர் அவர் இருக்கிறாரு, ஒன்று மீட்டு கொண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு, உன் தாய் கர்ப்பத்திலே ஒன்று தெரிந்து கொண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரே உண்மையில தேவன். யாரம்மா? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், அப்படியா அப்படின்னு சொல்லி, சரி எனக்கு இப்போ 3 லட்ச ரூபாய் கடன் இருக்குது, 3 லட்ச ரூபாய் கடன் உன் தேவன் தீர்ப்பாரா? தீர்க்கிறார், நீ விசுவாசி, வா சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. மொழிகள் எனக்கு தெரியாது, அதனால் நான் அங்கே போகிறேன், என்னை ஏதோ கழுத்தை பிடிச்சி தள்ளுற மாதிரி இருக்குது. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை சிஸ்டர் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சி இழுத்து உட்கார வச்சாங்க. போய் உக்காந்துருக்கிறேன், தூக்கமாக வருது, எழுப்பி போயிடலாமான்னு தோடுது, இருக்க முடிய மாட்டேங்குது. அப்புறம் நான் எழுப்பி போனேன், அந்த அம்மா வந்து கைப்பிடிச்சி உட்கார வச்சு, இருங்க சிஸ்டர் கொஞ்சம் நேரம், இல்லை சிஸ்டர் இங்கே ஏதோ ஒரு மாதிரி ஆகுது, இல்லை நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. உக்காந்தேன், ப்ரேயர் எல்லாம் ஆனது, தலை மேலே கை வச்சு ஜெபிச்சாங்க. என்னை விட்டு ஏதோ ஒரு ஆவி போனது மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெளிவு வந்தது, நாமே சாகணும், சின்ன ஒரு கடற்காக நம்ம எதுக்கு சாகணும்? தேவன் எல்லாமே அவளை கொடுத்துருக்காரு இல்லையா, நாம சாகக்கூடாது. அப்போ அந்த சகோதரி சொன்னேன், உனக்கு தேவன் உண்மையில தேவன்னு சொல்லி எனக்கு தெரியுது, ஏன்னா எனக்கிட்டே இருந்து ஏதோ வெளியில போகுது, ஆனாலும் இப்போ எனக்கு ஒரு 3 லட்ச ரூபாய் கடன் தேவை, கடன்லாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு ஒருத்தர் வந்தார். அம்மா லேண்ட் இருக்குதானே கொடுக்குறேன்? ஆமாம் லேண்ட் இருக்குது, ஆமாம் எழுதி கொடுங்க, கொடுக்குறேன்னு சொல்லி அப்படியே 3 லட்ச ரூபாய் கொடுத்தா. கொடுக்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டேன். அப்போ என்ன பண்ணேன், நம்ம புத்தி தெரியுது இல்லையா, பிளட்டில் வந்திருக்கிற அந்த இது அந்த பாவங்கள் கொஞ்ச நாள் அது ஆண்டவர் மறந்துட்டேன், ஒரு 8 நாள் மறந்துட்டேன். மறுபடியும் என்ன பண்ணி விக்கிரக ஆராதனை பண்ணி மறுபடியும் தேவன் பேசுறதுக்கு ஆரம்பித்தார். சொப்பன மூலமாக தர்ஷனங்கள் மூலமாக பேசுறதுக்கு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கோயிலுக்கு போகிறதுக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் சர்ச்சுக்கு போகிறது, எங்கள் குடும்பத்தில் எல்லாம் என்னை பிரச்சனை பண்ணாங்க. அப்போ நான் நினச்சேன், நானும் செத்திருந்த இதுக்குள்ளே 15-20 நாளாக இருக்கும், ஆனால் எல்லா சொந்த பந்தங்கள் இருந்து என்னை காப்பாற்றுறேன், என் தேவன் தான் காப்பாற்றுறேன், தேவன் மட்டும்தான் எனக்கு அவங்களுக்கு சொல்லி நான் பெங்களூருக்கு வந்தேன். பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து இதுவரை என் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரை ஒரு சாட்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த தேவனை நம்பி வாழ்கிறவங்களுக்கு எந்த ஒரு குறையும் படாதுங்க. என் வாழ்க்கையில் தேவன் செய்திருக்கிற நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். உங்களுக்கு இந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரியாது, அவங்களை தேடுங்க. இந்த ஒரு காலம் அங்கே ஒரு காலம் வச்சுட்டு அங்கே இருக்காத இருந்து தேடினா கிடைக்க மாட்டார். அவங்க நம்பி 2 காலம் அந்த பக்கம் நீ வச்சு பாருங்க, நீரே தேவன் நீங்க நினைச்சு பாருங்க, தேடி பாருங்க, கர்த்தர் இன்றைக்கே உங்களோட பேசுறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல நம்மளை என்ன பண்ண கட்டி வச்சிருக்கிற சித்திரம், கட்டி வச்சிருக்கிற அந்த கட்டுகள் எல்லாம் நம்ம போகணும்னா நம்ம இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. தேவன் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ நம்ம கொஞ்சம் வார்த்தைகள் வசனங்கள் நம்ம தியானிக்க போறோம். பாருங்க, ஆதி முதல் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாராம். உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆதி முதலாய், உலக தோற்றத்துக்கு முதலாய் ஒரு தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் இங்க நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, இல்லைன்னு வர முடியாது. நீங்க யாரா இருந்தாலும், விசுவாசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி,
தேவன் உங்களை தெரிந்து கொண்டதுனாலதான் இங்க வந்திருக்கிறீங்க. தேவன் என்ன பண்ண தாய் கர்ப்பத்துல உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், சோதனை இருக்கலாம், கடன் இருக்கலாம், எல்லாம் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் தேவன் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதனாலேதான் இந்த ஆலயத்துல வந்து நீங்க உட்காந்து இது கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தேவனை தெரிந்து கொள்ளனா இந்த இடத்துல நீங்க வந்திருக்க முடியாது. இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அதே போல ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க. ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடி நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்க கடனாளிகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, ஆதி முதல் நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறபடினால் நாங்க எப்பொழுதும் உங்களை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளா இருக்கிறோம். நம்ம சொல்லணும், தேவனே எங்களை நீர் தெரிந்து கொண்டு. நான் சொல்லிட்டே இருப்பேன், ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில வரலன்னா நான் என்ன போயிருப்போனோ தெரியல, இதுக்குள்ள என் எழுப்பு இருக்குமோ இருக்காதோ தெரியாது. ஆனா தேவன் நீர் என்னை தெரிந்து கொண்டிருக்காண்டவரே, நீர் என் வாழ்க்கையில வந்திராண்டவரே, நீர் எனக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்திராண்டவரே, எனக்கு அற்புதங்களை செய்திராண்டவரே. அப்பா நீர் இல்லாம நான் இல்லை, இப்படித்தான் நான் சொல்வேன், ஒவ்வொரு நாளும் சொல்வேன். ஹல்லேலூயா. அப்ப நீங்க நினைக்கல உங்களுக்கு நல்லது ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு அதனால நீங்க சொல்லலாம் சொல்றீங்க, நான் எங்களுக்கு ஒன்றும் செய்யல. இல்லைங்க, நம்ம உயிரோட இருக்கிறது அவருக்கு கிருபை தான். கொரோனா வந்தது இல்லையா? எத்தனை பேர் மறுத்து போனாங்க? எத்தனை பேர் போயிட்டாங்க? ஆனா என்ன உங்களை என்ன உயிரோட வச்சிருக்காரு? அவர் தேவனுக்கு நன்றி சொல்லணுமா வேண்டாமா? சொல்லுங்க, சொல்லணுமா வேண்டாமா? சொல்லுங்க, இயேசுவே நன்றி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னை உயிரோட இன்னும் வைத்ததுக்காக ஸ்தோத்திரம், என் குடும்ப புள்ளிகளை உயிரோட வைத்ததுக்காக ஸ்தோத்திரம், உங்க வருகைக்கு எங்களை ஆயுதப்படுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் சொல்லுகிறவங்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி ஸ்தோத்திரம் சொல்ல 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 தேவன் என்ன பண்றாரு? உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்க கொஞ்ச நேரம் சொல்லுவீங்க, ஐயோ எனக்கு என்ன செஞ்சிருக்கார் ஆண்டவர், என்ன செஞ்சிருக்கிறார் ஆண்டவர். அவர் உண்மையில தேவனா என் காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? அவங்க கஷ்டங்கள் எல்லாம் தீர்க்கணும். நீங்க என்ன கொடுத்து வச்சிருக்கிறோமா? நம்ம தேவனை கொடுத்து வச்சிருக்கிறோமா? இல்லையே. ஹல்லேலூயா. அது போல நம்ம என்ன தேவனுக்கு தேவன் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலன்னாலும் சரி, ஆசீர்வதித்தாலும் சரி, ஆசீர்வதிக்காம இருந்தாலும் சரி, நமக்கு தேவன் ஜீவனை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைங்களை வெளியில போறாங்க வர்றாங்க, நீங்க வெளியில போறாங்க போறீங்க வரீங்க, ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை பாதுகாக்கிறாரா? உங்க பிள்ளைங்களை பாதுகாக்கிறாரா? அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டாமா? உங்க இதுல அவயங்கள், உனக்கு சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களை வேலை வச்சுட்டு அவளு உன்னை கண்ணு கை ரேக்கு யாருக்காவது வேற அவளுக்கு கொடுத்துருக்காரா? உங்க கண்ணுல இருக்கிறான் அந்த இது வேற கண்ணுகளா இருக்கிற மாதிரி இருக்குதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அவர் கை ரேக்கு வச்சிருக்கிறார். கண்ணுகளா இருக்கிற இது கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வைத்திருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட தேவனோட பிள்ளைகளாக நாம ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுக்கு பயந்து நடுங்கி நம்ம பண்றவங்களாக நம்ம இருக்கணும். நம்ம பேச்சுல, நம்ம நடிக்கல, நம்ம பார்வையில, நம்ம ஜெபத்துல தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அதேதான் பவுல் சொல்றார், ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல கொலோசியர் 3:12 நீங்க படிச்சு பாருங்க. கொலோசியர் 3:12 அவர் சொல்றாரு, மன தாழ்மையும் சாந்தமும் உருக்கமும் இரக்கத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும்? நம்ம மன தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். சாந்தமும் நீடிய பெருமையும் தரித்துக் கொள்ளுகிறவர்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நம்மளுக்கு என்ன வேணும்? மனத்தாழ்மை வேணும். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தவர் எப்படி வந்து வாழ்ந்தார்? அவரோட ராஜ்யம் தானே, ஒரு அற்புதம் செய்த தேவன் தானே. எப்படி அவர் வாழ்ந்தாரு? பெருமையோட வாழ்ந்தாரா? இல்ல. அவர் எப்படி மனத்தாழ்மையோட வாழ்ந்தார்? உங்களுக்கும் எனக்கு அந்த மனத்தாழ்மை இருக்கா? இல்ல. அதனாலதான் நம்ம ஆசீர்வாதங்களுக்கு இல்லாம நம்ம இருக்கணும். மனத்தாழ்மை நம்மளுக்கு இருக்கணும். சாந்தம், நீடிய பொறுமை, சாந்தம் இருக்குமா? நமக்கு யாராவது நமக்கு ஏதாவது சொன்னா சாந்தமா வருவோமா? நம்ம பொறுமையோட இருப்போமா? இருக்கிறோமா பொறுமையோட? நம்ம நினைக்கலாம், என்னம்மா எப்படிம்மா பொறுமையா நான் இருக்க முடியும்? அவங்க ஏதோ கெட்ட வார்த்தை பேசுறான், எப்படி நான் பொறுமையா வர முடியும்? அப்போ நம்மள என்ன பண்ணுவோம்? கேவலமா நினைச்சிடுவானே.
அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அவனு ஏதாவது சொன்னா நாக்க பொழுதுற மாதிரி 2 வார்த்தை கேட்டதா எனக்கு சந்தோஷம். அப்படிதானே சொல்லுவோம். ஆனா ஆண்டவருக்கு அதை விருப்பமா? விருப்பமா? அது விருப்பம் வராது. நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்துவங்க பேரு கிறிஸ்தவர்கள். நம்ம கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து எப்படி தாழ்மையோட இருந்தாரோ பொறுமையோட இருந்தாரோ. அப்ப நீங்க நினைக்கலாமா நீங்க அப்படி இருக்கீங்களா? நான் அப்படி இருக்கிறேன். எங்க விசுவாசிங்க வந்து இருக்கிறவங்க கேட்டு பாருங்க. யார் என்ன சொன்னாலும் சரி அந்த நேரத்துல நான் வேதனைப்படுவேன். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களை மன்னிச்சுடுவேன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாலும் சரி நான் மன்னிச்சுடுவேன். நான் தாழ்மையோட இருக்கிறேன். அந்த தாழ்மை நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வேணும். ஏதோ கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா சும்மா கிடையாது. நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன், நான் கையில பைபிள் ஆண்டவர் கொடுத்திருக்காரு, நான் என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிடுவாரு, என் தேவன் சொல்லியிருக்காரு மன்னிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால நான் இன்னைக்கு பாவம் செஞ்சுட்டு நாளைக்கு போய் ஆண்டவர்கிட்ட மன்னியன்னு சொல்ல மன்னிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். நாமளை மோசம் பண்ணிக்கிறோம். ஆனா ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன பண்ணணும்? திருத்திக்கணும். நம் எரிச்சலும் கோபங்களும் பொறாமை இதெல்லாம் இருக்கும் போது தேவனோட ராஜ்யத்தை நம்ம பிரவேசிக்க முடியாது. எத்தனை பேருக்கு தேவனோட ராஜ்யத்தை போகணும்னு ஆசை? ஆண்டவரோட வருகையில போகணும்னு எத்தனை பேர் ஆசை? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஆசை தானே? ஆண்டவரோட வருகையில வரும்போது அவரோட வருகையில நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படணும். நம்ம கைவிடப்பட்டவங்கள நாம் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் நம்ம ஆசை தானே? ஆனா அந்த ஆண்டவரோட வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும்னா எவ்வளவு பிரயாசப்படணும். ஒரு வேலை நம்மளுக்கு வேணும்னா எவ்வளவு பிரயாசப்படுறோம். இந்த உலகத்துல இந்த பூமியில எத்தனை வாட்டி சுத்துற ஒரு வேலை வேணும்னா லஞ்சங்கள் எல்லாம் கொடுக்குறோமே. ஆனா நம்ம ஆண்டவரோட வருகையில போகணும்னா என்னென்ன செய்யணும்? எப்படி இருந்தா அவரோட வருகையில நம்ம போக முடியும்? அதை நம்மளே நினைச்சு பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நம்ம நிறைவேற்றி கொடுக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். இன்னொரு வசனத்தை கூட பாருங்க. தேவனுடைய தீர்மானத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன். தேவனுடைய தீர்மானத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன். எபேசியர் 1:12 நீ வாசிங்க. எபேசியர் 1:12 அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய சுதந்திரமாக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அவரோட தீர்மானத்தின்படி நம்மளை முன்னுக்குறித்திருக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சித்தத்தின்படி அவன் ஆலோசனைப்படி நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுக்காக தேவனுக்கிட்ட நம்ம கேட்கிற ஆண்டவரே நான் என்னாச்சு, உங்க சித்தம் என்ன, உங்க நோக்கம் என்ன, என்னதுக்காக அழுத்தி அப்படின்னு சொல்லி இதுக்காக நம்ம உபவாசிருந்து ஜபம் பண்ணி ஆண்டவர் பாதத்தை நம்ம கேட்கும் போது தேவனை பேசுறவரா இருக்கிறார். எனக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா அன்னைக்கு ராத்திரி முழுவதும் எனக்கு என்ன பண்ணுது? தூக்கம் வராது. அன்னைக்கு ராத்திரி முழுவதும் என்ன பண்ணாலும் தூங்க முடியாது. அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஏன்டா அப்படி தூக்கம் இல்லாம இருக்குது? இந்த காரியம் நான் உங்க பாதத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறேன், இதுக்காக நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் என்னோட அந்த வசனம் ஒண்ணுமா மெல்ல குரலா ஆண்டவர் பேசுவார். அப்ப அந்த வசனத்தை எடுத்து நான் பார்ப்பேன். என் தலைக்கிட்டவே பெண்ணும் பேப்பரும் பைபிள் வச்சுக்குவேன். அந்த வசனத்தை எடுத்து பார்க்கும்போது நான் என்ன கேட்டனோ அதுக்கு பதில் அந்த இருக்கும். அல்லேலூயா. நான் போற இடத்துல நான் சொல்றது என்னன்னா, கேளுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவர் கூட. பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாம் இந்த உலகத்தை எப்படி ஜெயித்தார்கள்? தூங்கி கொண்டிருக்கல. அவர் அவங்க என்ன பண்ண டைம் வேஸ்ட் பண்ணல. அவர் தேவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இந்த உலகத்தை அவங்க தேடல. சீஷர்கள் நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு பரிசுத்தவான்கள் நாம் பார்க்கிறோம். அவங்கெல்லாம் தேவர் கீழ்ப்படிந்தார்கள். ஏனோக்கு பார்க்கிறோம், தேவனோட நடந்தார். எலியா பார்க்கிறோம், அவருக்கு தேவனோட நடந்தார். எலிஷா பார்க்கிறோம், அவர் தீர்க்கதரிசிகளாக தேவனோட வார்த்தை ஜனங்களுக்கு சொல்றவங்களாக இருந்தார். அப்போஸ்தலர்களை பார்க்கிறோம், அப்போஸ்தலர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் பார்த்தீங்களா? அதை நீங்க அந்த அப்போஸ்தலரை படிச்சு பார்க்கும்போது பவுலால எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறான். அவ்வளவு கஷ்டம் நம்மளுக்கு ஏதாவது இருக்குதா? அவ்வளவு கஷ்டம் நம்ம பட்டுட்டு இருக்கிறோமா? இல்லையே.
தேவன் பாருங்க நமக்கு ஃபேன் கொடுத்துருக்காரு, நல்லா இருக்கிறதுக்கு ஒரு இடத்து கொடுத்துருக்காரு, சேர் கொடுத்துருக்கிறாரு. அந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் நம்ம படல இல்லையா? ஆனால் நம்ம பரிசுத்தவான்கள் எல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சாங்களே. அப்படி கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சதுனால தான் அவங்க பேர் என்ன இது பூமியில இருக்கிறது. அப்போ நம்ம என்ன நம்மளை அழுத்திருக்கிறாரே, தெரிந்து கொண்டு இருக்கிறாரே, உங்கள் மேல ஒரு நம்பிக்கை வைத்து தானே உங்களை அழுத்தி இருக்கிறாரு. என மேல உங்கள் மேல உங்க நம்பிக்கை வைத்து தானே இவனு ரட்சித்தா இவனு ரட்சித்தா என்னை பத்தி ஜனங்களுக்கு சொல்லுவார்கள், என்னை நாம மகிமைப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லித்தானே அண்ணம் அதை செஞ்சு கொண்டு இருக்கிறோமா? அல்லேலூயா. நம்ம மேல ஒரு விசுவாசம் வச்சிருக்கிறோம். இல்லைன்னா இந்த இடத்துல நீங்க நம்ம வந்து உட்காந்துருக்க முடியாது. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கிறீங்க, நான் ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கிறீங்க. ஆனா அவர் எல்லாரும் என்ன பண்ணிருக்கிற, எல்லாரும் ஒரு இடத்துல சேர்த்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சித்தம் இல்லாம ஒரு காரியம் நடக்காது. 3 நாள் எனக்கு பலவீனம், பாஸ்டர் போன் பண்ணி சொல்லிடலாமா? முடியாது. ஏன்னா நோட்டீஸ் போட்டுட்டு இருக்கிறாரு, நம்ம சொல்ல முடியாது. பலவீனமானாலும் போய் தாகணும். ஏன்னா தேவனோட நாமம் மகிமைப்படுத்ததாகணும், தேவனோட நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. இன்னைக்கு அந்த அம்மா வரலன்னு சொல்லி பாஸ்டர் இதை டென்ஷன் ஆயிடுவாரு, சொல்லியிருக்கிறா உங்களுக்கு கூட டென்ஷன் ஆயிடும். இல்லை எதானாலும் போகணும். ராத்திரி முழுவதும் எனக்கு தூக்கம் இல்லை தெரியுமா? 3 மணிக்கு 3:30 எழுப்பி ஆண்டவரே என்ன பண்றது, இன்னைக்கு நான் போகணுமே, இவ்வளோ பலவீனமா இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அது எந்த பாட்டமாவது சர்ச்சுக்கு ஒரு போய் 4 மணிக்கு திறக்கிறேன் ஒரு பாட்டாண்டவர் கொடுத்தார், வெப்பன்ஸ் பாடுறாரு. அது மாதிரி தெரியும். நான் உன்னை அதிசயங்கள் காண செய்யல. எழுதப்பட்டது அந்த பாட்டு. அப்போ அந்த போய் கதை திறக்கும் போதே அந்த பாட்டு எனக்கு வந்தது. அப்போ நான் எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டிருக்கிறேன், அட்வான்ஸ் பார்த்தேன், தெரியாது எனக்கு. அப்போ வந்து இதில் மொபைலில் போட்டேன், அந்த பாட்டு பாடும்போது தான் தெரிஞ்சது, தேவன் எனக்கு அதிசயம் செய்கிறவர் எனக்கு கூட. நான் உங்களுக்கு சொல்லி நிற்கிறேன் ஏதோ அந்த பாட்டு வரும்போது தான் அப்போ நான் என்ன பண்ணேன், நீங்கள் வாங்க நம்ம போகலாம், நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். தேவன் நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல தான் நம்ம தேவன் என்ன பண்ணி எது மூலமாவது யார் மூலமாவது தேவன் நம்மளோட பேசுறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம சோர்ந்து போன நேரத்தில் நம்மளை பலன் கொடுக்கறது யாருன்னா நம்ம தேவனை தான். நம்ம பலன் கொடுக்கிற தேவனாக அவரும் இருக்கிறார். இந்த உலகத்துல யாரும் நம்மளுக்கு பலன் கொடுத்தாலும் முடியாது, பலன் கொடுக்க முடியாது. ஆனா நம்ம தேவனோட பாதத்தை நிற்கும் போது, அவருமே நான் நம்பி வாடும் போது, அவர் பாதத்தை இருக்கும் போது, அவரு ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் போது அதுல இருக்கிற பலன் நம்மளுக்கு எதுவுமே வராது. அல்லேலூயா. அதானே நம்ம தேவன் பலன் கொடுக்கிற தேவன், தேவனுடைய தீர்மானத்தின்படி செய்யறவர். அது பாருங்க, இன்னொன்னு ரோமர் 8வது அதிகாரம் 28 பாருங்க. ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை எடுத்து படிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. போதும். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக. கஷ்டம் வருதா, வேதனை வருதா, வியாதி வருதா, மரணம் வருதா, துக்கம் வருதா, எல்லாமே நன்மைக்கு தான். விசுவாசிக்கிறீங்களா? அது எப்படி மரணமே வந்தாலும் எப்படி நன்மைக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா அதுல கூட ஒரு நன்மை இருக்கிறது. அல்லேலூயா. டிஜேஎஸ் தினகரன் தெரியுமா? அவர் எப்படிப்பட்ட ஊழியக்காரர் தெரியுதானே? ஆனா ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க. ஆனா அவங்களை எத்தனை பேர் தூஷித்தாங்க, எத்தனை பேர் அவமானப்படுத்தினாங்க பார்த்தீங்களா? ஏன் அந்த ஆண்டவர் அனுமதித்தாரு? அதுல வர நன்மை. ஆண்டவர் சொன்னார், உன்னை மகள் எடுத்துக்கொண்டதுனால இவங்க கஷ்டப்படுறிய. இந்த உலகத்துல எத்தனை பிள்ளைங்க அழிவுக்குள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. உன் மகள் பாரு என்ன சதவீதம் இருக்குது. எத்தனை பேர் அழிவுக்குள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக நீ என்ன பண்ண? உன் மகளை எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி கோபத்தில் இருக்கிறியா? எனக்காக நீ எழுப்புறியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன உன்னுக்காக நான் எழுப்புறேன்னு சொல்லி வந்தாரா? யோபு நம்ம பார்க்குறோம். யோபு நீதிமானாக உத்தமனாக இருந்தார். யோபுக்கு எவ்வளவு பாடுகள் வருது எல்லாருக்கும் தெரியுதானே யோபு பத்தி. அதெல்லாம் அந்த மாதிரி கஷ்டங்களை வந்தா நாங்கள் தாங்க முடியுமா? ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, எனக்கு யோபுக்கு ஒரு மாதிரி கஷ்டங்கள் எனக்கு வருது, எனக்கு கஷ்டங்கள் யோபுக்கு ஒரு மாதிரி
அப்போ உன் பிள்ளைங்களெல்லாம் சத்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பாஸ்டர் கேட்டாராம். அதெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை பாஸ்டர், ஆனால் அந்த கஷ்டங்கள் அவ்வளோ கஷ்டங்கள் அப்படின்னு அந்த பாஸ்டர் சொன்னாராம். யோபு வந்த கஷ்டம் உங்களுக்கு வராது, ஏன்னா அது தேவன் அந்த அளவுக்கு உங்களை சோதிக்க மாட்டார். உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க இல்லையா, உங்கள் கணவர் நல்லா இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் சின்ன சின்ன கஷ்டங்கள், இதெல்லாம் இதுக்கே நீ இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி அனுப்பினாராம். அதுபோல தான் நம்ம யோபுவை பார்க்கும்போது கூட அவர் தேவனை தூஷிக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவர் மேலே அவ்வளோ விசுவாசம், அவர் நம்பிக்கை. எப்படியாவது தேவன் என்ன பண்ணுறது, சோதித்தாலும் என் தேவன் ஒரு நாள் என்னை உயர்த்துவார்ன்ற ஒரு நம்பிக்கை. அதே போல அவர் நம்பிக்கை எப்படி இருந்தோ அதே போலதான் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களுக்கு அவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ உங்களுக்கு கூட நான் நினைக்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கலாம், சோதனை இருக்கலாம், ஆனாலும் சோர்ந்து போவதீங்க, தைரியமா இருங்க, ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருங்க, ஜெபம் பண்ணுங்க. அது என்ன காரியம் இருக்குது, அதுக்கு 3 நாள், ஒரு 2 நாள் 3 நாள் உபவாசம் இருந்து அவர் பாதத்தை அறிக்கை செய்யுங்க. அந்த காரியம் வாய்க்க தேவன் செய்வாரா இல்லையா பாருங்க. முடியுமா? முடியாத தேவனால முடியும். அவரால காரியம் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. ஆனா இப்போ இது காரியம் எல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க எல்லாம் ஆயுதமா இருக்கணும், தேவனுக்காக நீங்க வாழணும், தேவனோட ராஜ்யத்துக்கு நீங்க ஆயுதமாகணும். சுத்து பக்கத்துல உங்க சொந்த பந்தங்களும் பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க எல்லாம் நீ சத்தியத்தை சொல்லி ஆயுதத்துக்குள்ள தேவனுக்குள்ள கொண்டு வரணும். உங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகள் அநேக ஜனங்களுக்கு நீங்க சொல்லணும். நீங்களே என்ன பண்ண ஊழியக்காரங்களா தீர்க்கதர்சிகளா மாறணும். நீங்க தேசம் மேலும் நீங்க என்ன பண்ண சுவிசேஷம் சொல்லணும். தேவனோட வருகைக்கு நீங்க எல்லாம் ஆயுதமா இருக்கணும், ஆயுதப்படுத்தணும். நம்ம எல்லாம் ஒன்னா இருந்து என்ன பண்ணணும், செத்துல தலை நசுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒரு வயிறாக நம்மளுக்கு எல்லாருக்கும் வேணும். எத்தனை பேர் சொல்றீங்க, நானுக்கு இன்னைக்கு இருந்து அந்த வயிறாகி எனக்கு வரணும், நான் இனிமே சோர்ந்து போக மாட்டேன், நான் எப்பொழுது ஜெபம் பண்ணுவேன், தேவன் ராஜ்யம் கட்டுவேன், வேதத்தை வாசிப்பேன், அடுத்தவங்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்லுவேன். அல்லேலூயா. உங்க வீட்டு பக்கத்துல ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பம் 2 குடும்பம் அதுக்கு கொண்டு வரணும் சபைக்கு. நீங்க எங்கேயும் போறீங்களோ அந்த சபைக்கெல்லாம் கனி இல்லாத மரத்தை என்ன பண்றாரு ஆண்டவர், வெட்டி போடுறீங்க. அப்படி நம்ம கனி கொடுக்கறவங்களாக இருக்கணுமா, வெட்டி போடுறவங்களாக இருக்கணுமா? கனி கொடுக்கறவங்களா இருக்கணும். நம்மளுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். அல்லேலூயா. கனி கொடுக்கறவங்களாக நம்ம இருக்கணும். ஆண்டவர் வரும்போது பாராண்டவர் இத்தனை ஜனங்கள் நான் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறேன். எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, நிறைய ஜனங்கள் லட்சக்கணக்கில் கிடையாது, எனக்கு ரொம்ப துராசை, லட்சக்கணக்கில் கிடையாது, கோடிக்கணக்கான ஜனங்கள் உங்க பாதத்துல கொண்டு வரணும். அல்லேலூயா. என்ன ஆசை பாருங்க, வயசாயிடுச்சு ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை, கோடிக்கணக்கான ஜனங்கள் உங்க பாதத்துல கொண்டு வரணும். அல்லேலூயா. அதே போல ஆனா என் ஆசை தேவன் இதுவரை நிறைவேற்றி கொடுத்துட்டே இருக்காரு. என்னென்ன காரியங்கள் நான் தேவனிடத்துல கேட்டு இருக்கிறோம் அந்த காரியங்களை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறது. இப்போ ஒரு காரியம் கேட்டுட்டு இருக்கிறேன், அது தேவன் செய்வார், இதே வருஷத்துல செய்து முடிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதே போல 2வதாக நாம் பார்க்கிறோம், தேவனாலே முன்குறிக்கப்பட்ட தெரிந்து கொண்ட ஜனங்கள், தேவனாலே முன்குறிக்கப்பட்டவர்கள். எபேசியர் 1:12 வாசிச்சோமா? வாசிச்சோமா? வாசிச்சோம். 1 பேதுரு 1:4 வாசிச்சோமா? இல்ல, வாசிங்க. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, படிங்க. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வடதுமாகிய சுதந்திரக்கு எதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக்கும்படிக்கு நமது முகிந்த இரக்கத்தின்படியே நம்மை அனுரூபமாக ஜெனிப்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்ம தேவன் என்ன பண்ணாரு, அழியாததும் மாசற்றதும் வடதுமாகிய சுதந்திரக்கு எதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு நமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை ஜெனிப்பித்தார். அல்லேலூயா. ஆமா. அதே போல 3வது பாருங்க, நாமே
தெரிந்து கொண்டவர்களை அழிக்கிறார். யார் தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்கள் அழித்து இருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனத்தை பாருங்க. ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனம் பாருங்க. அவர்களை முன்குறித்தாரோ எவர்களை அவர்களை அழித்திருக்கிறார். எவர்களை அழித்தாரோ அவர்களை நீதிமான்கள் கூட ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறாரோ அவர்களே மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எவர்களை அழித்தாரோ அவர்கள் என்ன பண்ணிருக்கிறார்? அழித்தும் இருக்கிறார். எவர்களை அழித்தாரோ அவர்களை நீதிமான்களாக இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம தேவன் அழிக்கிறவர் உண்மையில்லவர். அவர் என்ன பண்ண நம்மள அவர் என்ன பண்ண நீதிமான்களாக ஆக்கியிருக்கிறார். இது நீதிமான் அப்படின்றது சர்வசாதாரணமா நீதிமானாக ஆக முடியாது, மாற முடியாது. கர்த்தர் நம்மளோட இருக்கும் போதுதான் நம்ம நீதிமான்களாக உத்தமர்களாக நம்ம மாற முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அப்படி இருக்கிற நம்ம என்ன பண்ண வேதத்தை நம்ம வாசித்து அதன்படி நடக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அதுக்கு நம்ம கீழ்படுறவங்களாக நம்ம இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்க வேதத்தை வாசிக்க உங்களுக்கு இருக்கிற எரிச்சலும் கோபங்களும் அதெல்லாம் போய் நீதிமான்களாக உத்தவர்களாக சன்மார்களாக தேவர்களை மாற்ற முடியும். மனுஷன் சொன்னாலோ எந்த பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணாலோ எத்தனை நாளைக்கு உபாசம் இருந்து ஜெபித்தாலோ நீதிமான்களாக உத்தவர்களாக மாற முடியாது. ஆண்டவர் மட்டும்தான் நீதிமான்களாக உத்தவர்களாக நம்மளை மாற்ற முடியும். எப்படின்னா வேதத்தை நம்ம வாசிக்க ஜெபிக்க தியானிக்க நம்ம தேவன் ஒரு நாள் மாற்றிடுவாங்க. நம்ம பேச்சு மாறிடும். தெரிஞ்சவங்க என்ன பண்ணாங்க, லேடிஸ் என்ன பண்ணாங்க, நிறைய பேசுறாங்க. ஒரு சகோதரி இருக்கிறாங்க, ஆனால் ஊழியர் செய்கிறாங்க, நிறைய பேசுவாங்க. அந்த வாய்க்கு டைமே இருக்காது. ஆனால் நல்லதாகவே பேசுவாங்க, கெட்டதில்லை. ஆனாலும் அப்போது நான் நினைப்பேன், என் சகோதரி வீட்டில் ஜெபிக்கிறவங்களோ இல்லையோ இப்படிலாம் பேசக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா பைபிள் படிக்க ஜெபம் பண்ண நம்ம பேச்சு மாறிடும், நம்ம நடை மாறிடும், நம்ம செயல்கள் மாறிடும். நீங்கள் எத்தனை பேர் ருசி பார்த்துருக்கீங்களோ இல்லையோ, ஆனால் நான் பார்த்துருக்கிறேன். அதனால சொல்கிறேன், அந்த ஜெபம் நம்ம மாறணும்னா, நம்ம பேச்சு மாறணும்னா, நம்ம பெருமை மாறணும்னா, நம்ம ஆடவரம் மாறணும்னா, நம்ம தேவனை பாதத்தில் ஜெபிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்ச நேரம் பாருங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, ஊழியமாக செய்வாங்க கொஞ்ச நேரம். ஆனால் அவங்க பெருமை மாறுதா? அவங்க ஆடம்பரம் மாறுதா? அவங்க பேச்சுகள் மாறுதா? அவங்க பெருமை மாறுதா? சரி, எப்படி பஸ்ஸில் போகிறீங்க, போகும்போது யாராவது வந்து அம்மா கொஞ்சம் தெரியலம்மா, அம்மா எனக்கு அவ்வளோ முடியலம்மா, உக்காரம்மா அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் எழுப்பி நின்றுட்டு உக்காரம்மான்னு சொல்லுவீங்க? சொல்லுங்கம்மா. பஸ்ஸில் போகிறீங்க இல்லை ட்ரெயினில் போகிறீங்க, அவங்களால முடியாது, உங்கள்கிட்ட வந்தம்மா கொஞ்சம் தெல்லுங்கம்மா, நான் உக்காரணும்மா, என்னால் முடியலம்மா அப்படின்னு சொன்னேன். எத்தனை பேர் எழுதி நிற்பீங்க? சரி கொஞ்சம் நேரம் உக்காரம்மா, இல்லை தெள்ளி சரி கொஞ்சம் உக்காரம்மா. எத்தனை பேர் இருக்கிறோம் அப்படி? இருப்பீங்களாம்மா? யாரும் ஒரே ஒரு கை தான் சின்னதாக இருக்குது, ஒரே ஒரு கை தான் இருக்குது. அல்லேலூயா. அந்த மனுஷன் நம்மளுக்கு இருக்குதா? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இருக்குதா இல்லையா? இல்லப்பா, இன்னும் அந்த மனுஷன் எனக்கு வரல அப்படின்னாலும் பரவாயில்லை, மாறுங்கன்ற நான் மாறுங்க. தேவன் சொல்றாரு, நீ ஒருத்தர் 1 மைல் தூரம் வர சொன்ன நீ என்ன பண்ணணும்? 2 மைல் தூரம் போன்றாரு. ஆனா அப்படி நம்ம இருக்கிறோமா? நம்ம கிறிஸ்துவுக்குள்ள மாறி இருக்கிறோமா? இல்ல நம்ம பெருமை அப்படியே இருக்கிறதா? ஆடம்பரம் அப்படியே இருக்கிறதா? நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் பேசுவேன், நீ கேட்கறது யாரு அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிறோமா? இல்ல. நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லை, என்னை நிந்தித்தாலும் பரவாயில்லை, ஆனா என் தேவனை பார்த்து கொள்வார் அப்படின்னு விட்டு கொடுக்கிறவங்களாக நம்ம இருக்கிறோமா? இல்லை. இருக்கணும்ன்ற நான் இருக்கணும். அவர் விட்டு கொடுக்கிறவங்களாக நம்ம மாறும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கண்டிப்பா யாரானாலும் சரி, சகோதரர்களானாலும் சரி, சகோதரிகளானாலும் சரி, நம்ம எல்லா காரியத்துல பைபிள் என்ன சொல்லுதோ, வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம நடக்கிறவங்களாக இருக்கும்போது, அதுக்கு நம்ம கீழ்படுறவங்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை இன்னைக்கு வெட்கப்படலாம். ஆனா ஒரு நாள் நம்ம என்ன பண்ண வெட்கப்பட்ட ஜனங்களை முன்பாக நம்ம உயர்த்துகிற தேவனாக நம்மளுக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல நம்ம
ஒவ்வொரு காரியத்துல மாறணும். நம்ம ஊழியம் செய்யறது பெருசு கிடையாது, சபை வச்சிருக்கிறது பெருசு கிடையாது. ஜனங்களை எனக்கு நிறைய வராங்க, ஆத்மகளை ஆதாயப்படுத்துறோம். ஆனா அவங்களுக்கு வராங்க என்னை தேடி. நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், அது இருக்கக்கூடாது. வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி நாம் நடக்கும் போதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறார். ஆனா எல்லா வசதி தேவர் அவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவர் எப்படி இருக்க, தாழ்மையோட அவர் இருக்கிறார். கீழே வந்து நாங்க பைபிள் ஸ்டடிக்கு போயிருக்கிறோம், கீழே வந்து எங்க பின்னாடி வந்து தட்டி எடுத்து நிற்கிறாரு. என்ன கஞ்சி வத்தலன்னு சொல்லுவோம், வத்தல் என்ன சொல்லுவாங்க, வத்தல். அதுக்கு பெரிய ஊழியக்காரர் தேசமெங்கும், அவர் பேர் சொல்ல விரும்பல, தேசமெங்கும் அவன் போறார். கோடிக்கணக்கான மக்களுக்கு அவர் ஆசீர்வாதமா இருக்கிறார். நாங்க போய் நிற்கும் போது எங்க பின்னாடி வந்து தட்டை எடுத்து நிற்கிறார். கொடுங்கன்னா நாங்க வாங்கிட்டு வரோம். இல்லம்மா, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற காரியம் நான் செய்வேன். இப்போ அவர் என்ன பண்ண, தேசமெங்கும் போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த தாழ்மை நம்மளுக்கு இருக்கிறதா நினைச்சு பாருங்க. நம்மளுக்கு ஒரு வீடோ ஒரு காரோ இருந்துட்டு நம்மளுக்கு பிடிக்க முடியாது. ஒண்ணும் இல்லாம இருந்தா கூட நம்மளுக்கு பிடிக்க முடியாது. நம்ம பேச்சு, நம்ம நடிக்க, நம்ம பார்வைகள் எப்படியோ இருக்கும். இது தேவனுக்கு விரோதமான காரியம் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் நான் பிரிஸ்டேஜ் விட்டு கொடுக்க மாட்டேன் நம்ம. ஆனா அப்படி இருக்கும்போது ஆவியானவர் நம்ம கூட எப்படி வாசம் பண்ணுவாரு, எப்படி வாசம் பண்ணுவாரு நினைச்சு பாருங்க. இல்லைங்க, நம்ம எப்படி கிறிஸ்து வந்து 33 வருஷம் இந்த உலகத்துல வந்து எப்படி வாழ்ந்து காட்டார். அவர் ஒரு ராஜா எப்படி வாழ்ந்து காட்டார், எப்படி தாழ்மை அவர் இருந்தார், எப்படி ஜனங்களை நேசித்தார். அவர் குத்தவங்களை கூட அவர் என்ன பண்ண நேசித்தார். சிலுவையில தொங்கும் போது பிதாவே இவருக்கு ஒன்றும் தெரியாது, இவங்களை மன்னிங்க என்றார். அந்த மாதிரி சபாவங்கள் நம்ம இருக்கிறதா நீங்க நினைக்கல. எப்படி இந்த உலகத்துல நம்ம வாழும் போது அந்த சபாவங்கள் எல்லாம் நம்மளுக்கு வரும். நம்ம மனுஷர்கள் தானே, நம்ம உடம்புல ரத்தம் இருக்கிறது. எப்படி அப்படி வாழ்ந்தா நம்மள என்ன பண்ண மெதிச்சிடுவாங்களே அப்படி நீ நினைக்கிறீங்க. ஆனா இல்லைங்க, அப்படி நம்ம வாழணும். ஒரு வாழும் போதுதான் ஆசீர்வாதம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தேவனை கொடுத்து வாழ்றோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கீழ்ப்படுத்த நடக்கிறோமோ, அவங்களுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் நம்மளுக்கு நம்மளோட பிள்ளைங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்துல எனக்கு இருந்த ஒரு கர்வம் யாருக்கும் இருக்காது, எனக்கு இருந்த ஒரு பெருமை யாருக்கும் இருக்காது. ஆனா ஆண்டவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எப்படி அதெல்லாம் என்னை விட்டு போச்சு எனக்கே தெரியும். எல்லாரும் என்ன பார்த்தவங்க சொல்லுவாங்க, எப்படி நீ இப்படி மாறிட்ட, இந்த தாழ்மை உனக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இப்ப ஜனங்கள் என்ன பண்றாங்க, எழுப்பிட்டாங்க. என்ன எப்படி இந்த தாழ்மை வந்தது உங்களுக்கு, எப்படி இந்த இந்த உனக்கு இருந்த அங்காரம் கர்வம் ஆடம்பரம். ஒருத்தனை பார்த்தா பார்க்க மாட்டேன், அப்படி இப்படி அழுக்கா இருக்கிறவங்களை பார்த்தா வீட்டுக்கு சேர்த்து மாட்டேன், அவங்க வீடுகளெல்லாம் நான் போக மாட்டேன், அவங்க கை கொடுக்க மாட்டேன், வீட்டுக்கு சூழலை சேர்த்து மாட்டேன். அவங்கள யாராவது வீட்டுக்குள்ள வந்தா இப்படிதான் தண்ணி, அந்த ஒரு கிராமத்தை சொல்லுவாங்க இல்லையா, இப்படிதான் தண்ணி டம்ளர் கொடுக்க மாட்டோம். இப்படியெல்லாம் இருந்த நீ எப்படி இப்படி மாறிட்ட. இப்ப ஜாதி மதம் பார்க்க மாட்டேன்ற, ராவுக்காரங்காண்ட பார்க்க மாட்டேன்ற, இப்ப எல்லாரும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறேன், எல்லாருக்கும் தட்டை கொடுக்குறேன், எல்லார்கிட்ட அன்பா பேசுறேன், எல்லாரும் பக்கத்துல போய் உக்காடுறேன், எல்லார்கிட்ட அன்பா. எப்படி இப்படி மாறினேன். எங்க வீட்டுல வேறு கேட்கிறவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா நான் மாறல, என் தேவனை மாத்திட்டேன். அப்படிதான் நான் சொல்ல முடியும். நான் மாறல, என்னால மாற முடியாது. என் தேவன் என்னை மாத்திட்டார். என் தேவன் என்னோட இருந்தனால அவர் மாத்திட்டார் என்ன. அல்லேலூயா. அதுபோல நம்ம ஒவ்வொருத்தரும் மாறுறவங்களா வரம் இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறோம், அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க தாழ்மை இருந்த பாருங்களேன், இன்னும் மேல மேல தேவன் ஆசீர்வதிச்சிருப்பாரு, இன்னும் மேல ஆசீர்வதிப்பார். நீங்க கொஞ்சம் ஏறினீங்கன்னா அடிக்கிடுவார். அப்படியே எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்மையா நாம் இருக்கணும், அவளுக்கு அவ்வளவு நம்ம தேவனை மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது போல எத்தனாவது பார்த்தோமா, நம்ம 3வது பார்த்தோமா, 4வது நம்ம பார்க்கிறோம். தம்மோடு கூட இருக்கும்படிக்கு தெரிந்து கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவோட இருக்கும்படிக்கு தெரிந்து கொண்டவர்கள். மார்க்கு 3வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. மார்க்கு 3வது அதிகாரம்
14வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவர் ம். 12 பேரை தெரிந்து கொண்டு 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் தம்மோட கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக பிரசங்கம் பண்ணும்படியாக நாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளுக்கு குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும். ஆமா, போதும் பிரதர். இன்னொரு படிங்க அப்படியே. யோவான் 15:6-16 படிங்க. 15:16. யோவான் 15:16. நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொண்டீர். ஹல்லேலூயா. யார் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதே அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்க நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நாங்கள் உன்னை தெரிந்து கொண்டோம். யார் நம்மளை தெரிந்து கொண்டாரு? நம்ம தேடி போனோமா? எப்போ? நான் தேடி போலீங்க. நீங்க தேடி போனீங்களோ தெரியாது. ஆனா நான் தேவனை தேடி போகல. எனக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது. நான் வேற தேவர்களை இது பண்ணிட்டு இருந்தேன். நான் தேடி போனேன். என்னை அவரே தேடி வந்தார். ஒரு சகோதரி மூலமா என்னை தேடி வந்து என்னை தெரிந்து கொண்டு என்னோட பேசி, நீ எனக்கு வேணும். இந்த உலகத்துல அவங்க எல்லாரும் துரைத்திருக்கலாம், அவமானப்படுத்திருக்கலாம், ஆனா நீ எனக்கு வேணும், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படின்னு சொல்லி அவர் என்னை தேடி வந்தார். ஹல்லேலூயா. நாம் அவரை தேடி போல, அவரே நம்மளை தேடி வந்தார். ஹல்லேலூயா. அதே போல அவர் எதுக்காக தேடி வந்தார் அப்படின்னா, நம்மளோட மூலமா அடுத்தவங்களை சுவார்த்தை சொல்றதுக்காக. ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு நம்பிக்கை நம்ம என்னன்னா, இவளை நான் தெரிந்து கொண்டா, இவளுக்கு நான் அற்புதங்கள் செய்தா, என்னை பத்தி இவன் போய் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நம்மளை தேடி அவர் வந்தார். நம்மளை அவர் தெரிந்து கொண்டார். ஊழியக்காரங்களான உங்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். உங்களை மேலே ஒரு விசுவாசம் வச்சிருக்கிறார், ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார். என்னன்னா, இவங்களை தெரிந்து கொண்டா என்னை பற்றி இவர் என்ன பண்ணார் சொல்லுவார். மோசேக்கு சொல்றாரு இல்லையா, என் ஜனங்கள் என்ன பண்ண, எனக்காக ஆராதனை பண்ணா எகிப்து தேசத்திலிருந்து நீ கொள்ளுவான்னு சொல்றாரு இல்லையா. அது போல நம்மள என்ன பண்ணார், தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். இல்லையா, நம்ம மேல ஒரு விசுவாசம் வச்சிருக்கிறார், ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார், ஒரு நம்பியிருக்கிறார் நம்மளே. அல்லையா, அதனால தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு வசனத்தை அப்படியே வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பல இடத்திலிருந்து யூதாவிலும் சமாரியாவிலும் உலகமெங்கும் சாட்சிகளாக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்போது என்ன பண்ணுவீங்க? பத்துவீங்க. எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி பர்யந்தமும் நீங்க சாட்சிகளாக இருப்பீங்க. அதனாலதான் தேவன் என்ன பண்றார், நம்மள தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நான் ஒரு இடத்துக்கு அபிஷேகத்துக்கு இது கூட்டத்துக்கு போனேன், உபாச கூட்டத்துக்கு. அப்போதான் ஃபர்ஸ்ட் என் வாழ்க்கையில நான் உபாசம் இருக்குது. ஒரு அம்மா என்னை கூட்டிட்டு போனாங்க. அங்கே போகும்போது ஃபர்ஸ்ட் நாள் பார்த்து மத்தியானம் ஒரே பசி, இருக்க முடியல. அவங்களெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் கை தட்டுறாங்க, எதோ அந்நிய பாஷை என்ன பேசுறாங்க, கீழே விழுறாங்க. நான் நினைச்சேன், என்ன இப்படியெல்லாம் பேசுறாங்களே இவங்க, கீழே விழுறாங்க, எழுப்புறாங்க. நம்ம இந்துல இருந்து வந்து அவங்க வேப்பில் எடுத்துட்டு மந்திரம் போட்டால் என்ன பண்ணுவாங்க, ஆடி ஆடி விழுவாங்களே. அது அதோட மோசமாக இருக்குது. இங்கே வந்திருக்கிறோங்க நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் போகிறேன், எனக்கு பஸ் ஏற்றிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நீ போகக்கூடாது, இதெல்லாம் உண்மை, இதுதான் அபிஷேகம், நீ இருக்கணும், நீ உக்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன ஒரு கேவா கொடுத்தாங்க எனக்கு கையில் சின்னதாக கொடுத்துட்டு முன்னாடி கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டு அவங்க எல்லாம் திட்டுறாங்க, நாங்கள் 2 நாளைக்கு வந்து இருக்கிறோம், இந்த அம்மா வந்து முன்னாடி கூப்பிட்டு வர, இப்படியெல்லாம் சரியில்லை அப்படின்ட்டு என்ன மேலே இது பண்ணுறாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, அந்த அம்மா தான் கூப்பிட்டு வந்தாங்க, உட்கார வச்சாங்க அப்படின்னு அந்த அம்மா பிடிச்சி திட்டுறாங்க. ஆனால் அவங்க அந்த அம்மா என்ன பண்ணுது, நீ திட்டாலும் பரவாயில்ல, இங்கே இருமா அப்படின்னு. ஐயோ அவங்க திட்டுறாங்களே, பரவாயில்லை இருமா, நீ
அப்படின்றாங்க. நிறுத்திட்டு போயிட்டாங்க பின்னாடி. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ராபின்சன் பாஷை சொல்கிறாரு, பெங்களூர்லேருந்து ஒரு சகோதரி வந்திருக்கிறேன், என்ன பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் நாடகம், இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் உள்றாங்க எழுறாங்க, இதெல்லாம் சும்மான்னு வந்திருக்கிறேன். ஆனால் உனக்கு தேவன் என்ன பண்ணார், சாமியாரு மேலே இறங்கினா அந்த அபிஷேகம் உங்களுக்கு மேலே இறங்கப்போ ஊற்றலார பாரு அப்படின்னு சொன்னார். பெங்களூர்லேருந்து வந்திருக்கு. யார் பெங்களூரில் எத்தனோ பேர் வந்திருக்கிறாங்க. பின்ன திரும்பி பார்க்குறேன், அவர் சொல்கிறார் ஒன்று வேலைன்றார். நாளைக்கு எனக்கு இது இல்லை, நான் இப்படி பார்க்குறேன், எனக்கு ஃபஸ்ட்டு என்ன பசி, என்னை விட்டு விளம்பரா போதும், அதுதான் என்ன நோக்கம். அவங்க சொல்கிறாங்க சாமியில் கொடுத்து அபிஷேகம் மேலே ஊட்டுவார் அப்படின்னு. நான் என்ன பண்ணுறேன் பார்க்குறேன், இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன். இப்படிம்மா முன்னுக்கம்மான்றாரு. எனக்கு கண்ணெல்லாம் சுத்துது, என்ன பசினால எனக்கு நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். அந்த பாஸ்டரையே பார்க்குறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, சொல்லிட்டே இருக்கிறாரோ, பார்த்துட்டே இருக்க. இங்கே ஒரு ஷாக் அடிச்சது, எனக்கு ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி அடிச்சுது. கரண்ட் ஷாக் அடிச்சு எப்படி அடிக்கும், அப்படி அடிச்சுது. என்னவாச்சோ எனக்கே தெரியாது. கை தட்டி தட்டி கையெல்லாம் என்னாச்சு, வீங்கி போச்சு, மோதிரங்கள்லாம் வீங்கி போச்சு. சுத்துறேன். இதான் ஜனங்கள் எல்லாம் அந்த பில்டிங்கெல்லாம் எனக்கு சுத்த மாதிரி தெரியுது எனக்கு கண்ணு. அதுக்கு அப்படி எழுப்பி நான் போகிறேன். போகும்போது அந்த அம்மா பிடிச்சிக்கிட்டா என்ன நடந்தது, இதோ எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னா, நான் செஞ்ச பாவங்களை இல்லை, எனக்கு கண்ணு முன்னாடி டிவியில் எப்படி சீரியலில் வருதோ அது முன்னாடி வருது. நான் பாவி 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 நன்றி அழுந்து கத்துறேன், எனக்கு எதோ ஆயிடுச்சு அப்படின்றா. அப்போ அந்த அம்மா சொல்லுது, இதுதான் அபிஷேகம். நீ செஞ்ச பாவங்களெல்லாம் உன் கண் முன்னாடி அவர் கொண்டு வந்திருக்க, இதுதான் அபிஷேகம், இதுதான் ஒரு பலன். ஆவியானவர் உன் அபிஷேகம் கொடுத்துட்டாரு. இன்னும் நீ என்ன பண்ண, அந்நிய பாஷை கேளு. அந்நிய பாஷைன்னா எனக்கு தெரியாது, ஆனால் எதுவும் தத்தா புத்தான்றாங்க. ஆண்டவர் நான் கேட்டேன், ஆண்டவர் அந்நிய பாஷா எனக்கு தெரியாது, ஆனால் கொடுங்க. அப்போ கொடுத்துட்டாரு, அப்படியே கொடுத்துட்டாரு நிறைய மனுஷன். அந்த 3-4 பாஷை ஜெபம் முடிஞ்சு வந்து நான் பஸ்ஸில் உக்காடுறேன். தத்தா புத்தா நானே பேசிட்டு இருக்கிறேன். அது பக்கில் பஸ் பக்கத்தில் இருக்கிற பஸ்ஸில் இருக்கிறவங்க, அந்த சீட்டில் இருக்கிறவங்க என்னையே பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க. அவங்கள என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் தெரியல, நான் பேசிட்டே வரேன், வீட்டுக்கு வரே பேசிட்டே இருக்கிறேன். எங்கள் பிள்ளைங்க என்ன அம்மாக்கு எதுவும் ஆயிடுச்சுன்றாங்க. அப்படித்தான் ஆயிடுச்சு. அது போலதான் அந்த அந்நிய பாஷை தீர்க்கதர்ஷனம் ஆண்டவர் எப்போ கொடுத்தாரோ அன்னைக்கு இருந்து என் வாழ்க்கையை மாறி போச்சு. உண்மைதான், என் வாழ்க்கை மாறி போச்சு. அதுக்கு முன்னாடி ராக்காம எவகண்டு ஒரு சாஸ்திரம் ஒரு சம்பிரதாயம் கூட விட மாட்டேன். எவ்வளவு தூரமானாலும் போயிடுவேன், எவ்வளவு பணமானாலும் செலவு பண்ணிட்டு போயிடுவேன். எப்போ ஆண்டவர் என்னை தொட்டாரோ அன்னைக்கு இருந்து இது முன் வைத்த கால். அந்த பாட்டு இருக்கு இல்லையா, இயேசுவின் பின்னா நான் சென்று திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னா நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். உலகின் பின்னா செல்லின ரத்தத்தினாலே இன்றும் விடுதலைங்க. இயேசு சிந்தின ரத்தத்தினாலே இன்றும் விடுதலைங்க. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்றி எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தை பற்றி எல்லாம் உதறிவிட்டேன். உடற்கொள்ளாமே உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடற்கொள்ளாமே உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள் இயேசு. நான் அவர் ஆலயம், எனக்குள் இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போது துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதுபோல என்ன ஆண்டவர் எப்போ அபிஷேகம் பண்ணாரோ அன்னைக்கு அதில் திரும்பி பார்க்க மாட்டேன். எங்க பொண்ணு பெரிய பொண்ணு மாசமா இருக்குது, எனக்கு அங்கே அபிஷேகம் கிடைச்சிருக்குது. நான் வரேன்,
வழிகாப்பு பண்ணணும். ஒரு பெரிய லிஸ்ட் அனுப்பியிருக்கிறாங்க மாமியார். நான் சொன்னேன், சேத்துல இருந்த என்ன தேவரை இப்போதான் தூக்கி எடுத்திருக்கிறார். இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். என் தேவனுக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை. ஏமா நான் ஃபஸ்ட்டு பிறந்த கிறிஸ்தவங்க, இப்போ வந்துட்டு எதோ நீங்க பேசுறீங்களே, செஞ்சுதான் ஆகணும். எங்க பொண்ணு சொன்னாங்கம்மா, நீங்க என்ன பண்றது செஞ்சுடுங்கம்மா. நான் செய்ய மாட்டேன். அவங்க வாங்கி கொடுத்துருக்குறதால வாங்கி கொடுத்துடுமா, நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். வீட்டில் பட்டு புடவை இருக்குது, 2 வாழையில் இருக்குது, எடுத்துகிட்டு போ. பழம் வேணும் வாங்கி கொடுக்குறேன், பலகாரம் வேணும் வாங்கி கொடுக்குறேன். மற்ற நான் என்ன பண்ணுறதில்ல, செய்ய மாட்டேன். போனேன், அந்த புடவை வாழையில் எடுத்துகிட்டு போனேன். அவங்கள அப்படியே பார்த்தாங்க. என்னம்மா உங்கள் அம்மா எதையும் எடுத்துகிட்டு வரலையா? இல்லை. என் பொண்ணு வந்து ஏம்மா, இல்லைம்மா நான் வாங்க மாட்டேன். எங்கள் வருவாங்க, ஏன்ட்டி நான் வாங்க மாட்டேன். சோஃபாவில் உக்காந்துருக்கேன். ஒரு திருமணத்தில் எப்படி ஒரு ஜனங்களெல்லாம் வந்து திருமணத்தில் எப்படி நடக்குதோ அந்த மாதிரி எல்லா ஜனங்களும் ஜாதி ஜனங்களெல்லாம் வந்துருக்குறாங்க. ஒரு பக்கம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, சம்பிரதாய சாஸ்திரங்கள் எல்லாம். என் மாப்பிள்ளை வந்தார். அன்றைக்கு நேற்றிருந்து என் மாப்பிள்ளை அன்றைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு யூஎஸ்ஏ போயிட்டுருக்கார், வெளிநாட்டுக்கு போயிட்டுருக்கார் கம்பெனி விஷயமா. அப்போ என் மாப்பிள்ளை வந்தார். ஆண்டி நேற்றிருந்து குழந்தை ஓய்ங்க இல்லை, ஆடவே இல்லை. அப்போ நான் சொன்னேன், டாக்டர் ஃபோன் பண்ணுங்க. டாக்டர் ஃபோன் பண்ணார். அவர் இப்போ உடனே வரணும் அப்படின்னு சொன்னார். உடனே என்ன பண்ணாங்க, கூட்டிகிட்டு போகிறோம். அவங்க அம்மா சொல்கிறாங்கப்பா, எல்லாரும் கெஸ்ட்டு வந்திருக்குறாங்கப்பா, கொஞ்ச நேரம் உட்கார வைக்கப்பா, சாயங்காலம் செஞ்சதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போ. மாப்பிள்ளை சொன்னார், உனக்கு சாயங்காலம் வேணுமா குழந்தை வேணுமா, எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆண்டி நீ வாங்க அப்படின்ட்டு அவர் என்ன பண்ண வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டார். நான் பின்னாடி ஆட்டோவில் போகிறேன். போன உடனே அந்த டாக்டர் சொன்னாங்க, நீ தண்ணியெல்லாம் போயிட்டுருக்குது, இன்றைக்கி நீ அமெரிக்கா கொரியா போகிறதுக்குள்ளே உனக்கு குழந்தை நீ பார்த்துட்டு போ, டெலிவரி ஆகிடும். அது எத்தனை மாதம்னு கூட எனக்கு தெரியாது, 8 மாதம்ன்றாங்க, எனக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணாங்க, கூட்டிகிட்டு போனாங்க. நான் 6 மணியில் வர ஆயிடுச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வராங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, வராங்கன்னு காத்து போட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கிருந்து மகனை ஃபோன் பண்ணுறாம்மா, டெலிவரி ஆயிடுச்சம்மா, என்ன குழந்தை, ஆண் குழந்தைம்மா, நல்லா இருக்குதம்மா குழந்தை. இவங்க என்ன நினைச்சாங்க, ஓ இந்த அம்மா சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க, பொண்ணு சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க நினச்சாங்க. ஆனால் அங்கே வந்துட்டு ஐயோ மகனே எனக்கு தெரியவே தெரியாது, தேவனுக்கு ஸ்தோத்திரமாப்பா ஸ்தோத்திரம் சொன்னாங்க அந்த அம்மா இந்த இடத்துல. அல்லேலூயா. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இயேசுவை பின்னே நான் உழைத்திருந்தேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்கக்கூடாதுங்க. வந்துட்டீங்களா, கால் வச்சிட்டீங்களா, அது என்ன நடந்தாலும் சரி, யார் உங்களை கைவிட்டாலும் சரி, தேவனை கைவிட மாட்டான். நீங்க நினைப்பீங்க, எனக்கு உங்களுக்கு என்னமா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, என்ன பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகல, நீ நம்ப போது உன் பிள்ளைங்க கல்யாணம் ஆகாதா, குழந்தை உன் பிள்ளை குழந்தை பிறக்காதா, தேவன் நம்பும் போது அவரால் முடியுமா, முடியாதா? விசுவாசி தேவனோட மகிமை காண்பாய். குழந்தை எடுத்துட்டு வந்தோம் வீட்டுக்கு, லைவ் ஓட்டுட்டு இருக்குதுன்னா பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இவ்வளோ பேர் தட்டை எடுத்துட்டு ஆரத்தி எடுத்துட்டு வந்தாங்க அந்த அம்மா சுத்துறது குழந்தைக்கு. நான் சொன்னேன், அம்மா சுத்தாதீங்க, ப்ரேயர் பண்ண போகுது குழந்தைக்கு. அந்த அம்மாவுக்கு நான் இவ்வளோ பெருசாக வச்சுருந்துச்சு. அப்படி கரண்ட் எடுத்துட்டு வந்தாங்க, நெருப்பு போட்டுட்டு சுத்துறதுக்கு. அம்மா சுத்தாதீங்க தேவன் இருக்கிற சொன்னாங்க. முடியல அந்த அம்மாவுக்கு. அப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். என் பிள்ளைக்கு, என் பேர் பிள்ளைங்களுக்கு ஏதோ தாடன்றாங்க இல்லையா, மல்ல தாடு, திஷ்டி கிஷ்டி இதுவரை இல்லைங்க. என் பேர் பிள்ளைக்கு இப்போ எவ்வளோ தெரியுமா, 19-20 வருஷம். என் பேரனுக்கு தேவன் ஆசீர்வதிச்சுட்டு வந்துட்டே இருக்கான். திருஷ்டி பொட்டு கிஷ்டி குட்டி பொட்டு இதெல்லாம் ஏதும் இல்லை, எதுவுமே செய்யாதீங்க.
யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நம்புங்க தேவனை, எண்ணெய் வைங்க, ஜெபம் பண்ணுங்க, வசனம் வாசிங்க. அதுதாங்க விசுவாசம். இந்த விசுவாசத்துல இருந்து பாருங்க, உங்க பிள்ளைகள் தேவனை ஆசீர்வதிச்சுட்டே வருவார். என் பிள்ளைகளை தேவனை ஆசீர்வதிச்சுட்டு வருவார். அது போலதான் நம்ம தேவனுக்காக முன்ன வைத்த கால பின்ன வைக்கவே கூடாது. அது என்ன எடுத்தாலும் சரி, என்ன மரணமே வந்தாலும், கண்ணீரே வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், என்ன வந்தாலும், தேவன் அழித்துட்டாரா அந்த அழிப்புல நம்ம உறுதி உள்ளவர்களாக இருக்கணும். ஜனங்களை மெச்சிக்க பண்ணுகிறதுக்காக நம்ம வாழக்கூடாது. நம்ம தேவனுக்கு தாவணம் மெச்சிக்குள்ளவர்களை, மெச்சிக்க கரெக்டா தமிழ் தெரியல, மெச்சிக்குள்ளவர்களாக நம்ம வாழணும். ஜனங்க என்ன சொல்லுவாங்களோ, அவங்க என்ன சொல்லுவாங்களோ, சொந்தக்காரங்களை என்ன சொல்லுவாங்களோ, எங்க வீட்டுக்கு வர்றாங்களோ இல்லையோ, எனக்கு பிள்ளை கல்யாணம் ஆகல, எனக்கு பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கல, எங்க எல்லாம் சொந்த பந்தங்கள் விட்டுடுறாங்களோ, விட்டா என்னங்க, சொந்த பந்தங்கள் இருந்து என்னங்க உங்களுக்கு இது பிரயோஜனம்? 10 நாள் உபவாசம் இருங்க, யாராவது கொடுக்குறாங்களா? உங்களை தேடி வருவாங்களா? ஒரு நாள் வருவாங்க, 2 நாள் வருவாங்க, 3 நாள், 4வது நாள் என்ன சொல்லுவாங்க? ஐயா இதுகிட்ட வந்து நம்ம மாட்டிக்கிட்டு இது வேற கொடுக்கணும், இப்படிதானே சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப யார் என்ன சொன்னா நமக்கு என்ன? தேவன்கிட்ட நம்ம உண்மையா இருக்கிறோமா? அது போதும் நம்மளுக்கு. ஜனங்கள் ஒன்று என்ன சொன்னா உங்களுக்கு என்ன? நம்ம சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, ஐயோ எங்க சொந்தத்துல என்ன சொல்லுவாங்களோ, எங்களுக்கு நிறைய பெரிய கும்பு இருக்குது, அதோட கத்துக்கிறாங்க. நிறைய கும்பு இருக்குது, கும்பு ஜாஸ்தியா இருக்கு, அவங்க என்ன சொல்லுவாங்கம்மா. நம்ம போகும்போது கும்பால வருதா? எது வரை வருது கும்பு? மஷான வரை வருது. கும்பு எது வரை வருது? அதுக்கு வரும்போது எந்த கும்பு வருது? எந்த கும்பும் வரதில்லை. இருக்குது நம்ம தேவன் ஒருத்தர் தான் நம்ம கூட. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஒரு வயிறாகி நம்மளுக்கு தேவனுக்காக வாழணும். முன்ன வைத்த கால் பின் வைக்கக்கூடாது. எத்தனை மாய மந்திரங்களை எல்லாம் வச்சாங்க, என்னை அழிக்கணும்னு பார்த்தாங்க, கொலை பண்ணணும்னு பார்த்தாங்க, ஆனா அவளே போயிட்டாங்க. தேவனை என்ன உயிரோட வச்சிருக்கிறாரு. என் முன்னாடி ஆண்டவர் சொல்லுவாரு, இங்கிருந்து நான் பெங்களூர்ல இருந்து ஜெபம் பண்ணிட்டு போகும்போது பாரு, உங்க வீட்டு முன்னாடி இது மாதிரி தகுடெல்லாம் போட்டிருக்காங்க, போய் அதை எடுத்து போடன்னு சொல்லுவாரு. போய் பார்த்தா அங்க இருக்கும், ஈபத்தி திருநூறு எல்லாம் இருக்கும். இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்லி எடுத்து போடுவேன். ஆனா என் தேவன் என்னோட இருந்தார். இதுவரை என் தேவன் என்னை கைவிடல. எவ்வளோ போராட்டங்கள் வந்தது. என் சாட்சி பெரிய சாட்சி சொல்லணும்னா போலீஸ் ஸ்டேஷன்லாம் இதுவரை அவரும் நான் 1 மணியில போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறோம். எதுக்காக தெரியுமா? ஏழைப்பட்ட பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்காக, துணி கொடுத்ததுக்காக. அங்க இருக்கிற ஜனங்கள் ஜாதி மாத்துறாங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு 12 மணி ராத்திரில போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறோம். நாங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, குடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க கொலை பண்ணணும் அப்படின்னு. இப்போ கூட எங்க ஊர்ல ஒரு கிறிஸ்தவன் உள்ள போக முடியாது. எங்க ஊர்ல ஒரு கிறிஸ்தவன் அவங்க ஊர்ல இல்லை. அது ஊர் உள்ளத்துல யாரும் போக முடியாது கிறிஸ்தவன் சொல்லிட்டு. ஆனா அந்த இடத்துல என் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். யாரும் எதுவுமே பண்ண முடியல, எல்லாமே பண்ணி பார்த்துட்டாங்க. நீ வந்தாலும் சரி வரலான்னு சரி, சொந்தக்காரங்க சொல்றேன், வந்தாலும் சரி வரலான்னு சரி, முன்னாலே எனக்கு என்ன தேவை? என் தேவன் என்னோட இருந்த போதும். எந்த சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டுட்டேன், தேவனை பிடிச்சிக்கினேன். இதுவரை என் தேவன் என்னோட இருக்கிறார். இப்போ என் யார் யார் பேசினாங்களோ ஒவ்வொருத்தரும் என் வீடு தேடி வந்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் என் தேடி வீடு தேடி வந்துட்டு இருக்கிறார். தள்ளப்பட்ட கல்லு மூலக்கு தலைக்கல் ஆக்குவேன்னு சொன்னார். எதுக்கு நீங்க பயப்படாதீங்க. அவங்க பேசல, இவங்க பேசல, அவங்க வரல, இவங்க வரல, என் பிள்ளை வரல, என் பேர் வரல, இதெல்லாம் கவலைப்படாதீங்க. யார் வந்தாலும் வராம இருந்தாலும் அவர் வந்தாலும் போதும். அவர் வந்தா போதும். சந்தோஷமா இருங்க. சொல்லிடுங்க, அம்மா உங்களுக்கு ஒரு பயிருந்த வாங்க, இல்லைன்னா அங்கே இருங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். அன்னைக்கு என்னை காப்பாத்தின அவர் தான், என்னை கொண்டு போறார் அவரு தான், எனக்கு கூட இருக்கிறவா அவரு தான். சொல்லுங்க, அவங்களுக்கும் சத்தியத்தை சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்ச நேரம் எங்க அம்மா இப்போ இருக்கிறாங்க. எங்க அம்மா என்ன சொல்ல தெரியுமா? அம்மா என்கிட்ட வாமா, இங்க இருங்கம்மா. ஐயோ உன்னை என்ன பண்ண
என்ன ஜாதி விட்டு போயிட்டு இருக்கிறையா? நான் இப்போ நான் செத்து போனேன்னு வச்சுக்கோ, என் சொந்த பந்தங்கள் யாரும் வரமாட்டாங்க. சரியா? எனக்கு கொலை வைக்கலைன்னா என் மகன் தான் வைக்கணும். அப்போ தான் நான் சொர்க்கத்துக்கு போவேன். அதனால நான் என்ன பண்ணுறது தெரியுமா? வரலம்மா, நான் இங்கே இருக்கிறேம்மா அப்படின்னு நான் என்னம்மா, நீ செத்து போகும்போது யாரம்மா பார்க்குறாங்க? நீ செத்து போன யார் பார்க்குறாங்க? எங்கே போகிற இந்த ஆத்மா எங்கே போதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதேம்மா. நீ ரட்சிக்கப்படு, கர்த்தரை தேவனு. இப்போ எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா? எங்கள் அம்மா சாகிறதுக்குள்ளே ஞானஸ்தானம் கொடுத்து, என் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்து அவங்கள ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும்னு என்னோட ஆசை. இப்போ எங்கள் வீட்டுக்கிட்டே ஒரு தொட்டி, ஞானஸ்தானம் தொட்டி கட்டி ஞானஸ்தானம் கொடுக்கணும். எங்கள் அம்மா மறிக்கும்போது அவங்களை பார்த்த ஜனங்களெல்லாம் ரட்சிக்கப்படும் எனக்கு ஒரு ஆசை. ஆனால் என் கர்த்தர் செய்வார், நான் விசுவாசம். இப்போ அது ஊருக்குள்ளே கிறிஸ்தவன் ஒருத்தரும் போக முடியாது. ஆனால் அந்த இடத்துல தேவன் என் தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லா ஊரெல்லாம் ஒன்றாயிட்டாங்க. நான் ஒருத்தி என் பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கு திருமணமாகி அவங்க போயிட்டாங்க. ஒருத்தி அந்த வீட்டில் ஒருத்தி 10 வருஷம் அந்த ஜனங்கள் கூட நான் போராடினேன். தேவன் என்னோட இருந்தார். அதுபோல தான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு யாரோ இருக்கிறீங்க கஷ்டத்தோட, உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, யார் கைவிட்டாலும் பயப்படாதீங்க, யார் என்ன சொன்னாலும் பயப்படாதீங்க. நான் செத்து போனால், நான் வயசானதுக்கப்புறம் என்னை யார் பார்ப்பாங்க அப்படின்னு கூட கவலைப்படாதீங்க. அவர் மேலே நீங்கள் வார்த்தை போடுங்க, உங்களை அவர் கைவிடவே மாட்டார். என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சுட்டு சொல்கிறேன். உங்களை யாரை தூஷிக்கிறாங்களோ, உன்னை யார் கேவலமாக பேசுகிறாங்களோ, அவங்கள உங்கள் முன்பாக வந்து சரண்டர் ஆகிறவங்களுக்கு தேவன் வைப்பார். உன் சித்திரங்களை உங்கள் சிநேகிதர்களாக மாற்றுகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை உண்மை தாங்க. எனக்கு எத்தனை பேர் சித்திரங்கள் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இப்போ வந்து அவங்க என்ன இருக்கிறாங்க தெரியுமா? சரண்டர் ஆகிருக்கிறாங்க. அம்மா, ஒரு காலத்தில் அவங்களை பேசிட்டு அவங்களை அவமானப்படுத்திட்டோம், ஆனால் எங்களை மன்னிச்சிடுங்கன்ற அளவுக்கு, எங்களுக்காக நீ ஜெபம் பண்ணுங்கன்ற அளவுக்கு சரண்டர் ஆகிருக்கிறாங்க. ஆனால் நான் அது பெருமை சொல்ல மாட்டேன், தேவனுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். அல்லேலூயா. அதுபோல் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, பேதுரு எப்படி முழுகும் போது அவர் கூப்பிடும்போது எப்படி அவரை தூக்கி பிடிச்சி எடுத்தாரோ, அது போல உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் அவர் நோக்கி கூப்பிடுங்க. உங்களை தூக்கி ஜலத்திலிருந்து உங்களை தூக்கி எடுப்பார். எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க செய்ய வேண்டிய காதை அவரை தேடுங்க. உங்க ஹிருதயம் பரிசுத்தமா இருக்கட்டும், உங்க பேச்சு பரிசுத்தமா இருக்கட்டும், உங்க நடிக்கை பரிசுத்தமா இருக்கட்டும். அன்பு காட்டுங்க ஜனங்களை மேல, எல்லாரும் மேல கசப்பு வச்சுக்காதீங்க. உங்களை என்ன பண்றாரு? தூஷிக்கிறவங்களை நீங்க என்ன பண்ணுங்க? நேசிங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இது ஜெபம் எப்படி கேட்டு கொடுத்தாரு? பரலோக ஜெபம். அல்லேலூயா. பரலோக ஜெபம் தேவன் சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு, நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. அதே போல இன்னொரு காரியம் கூட இருக்குது. உங்களை என்ன பண்ண? தூஷிக்கிறவங்களை நேசிங்க, உங்க விரோதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரா? அது உண்மை தானே? நமக்கு விரோதிகளுக்காக நான் ஜெபம் பண்ணும்போது நம்மளை தேவன் நம்ம காரியங்களெல்லாம் மன்னிப்பார். இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு, உங்க பாவங்கள் நான் மன்னித்தது போல பிறர் பாவங்கள் நீங்க என்ன பண்ணணும்? நான் மன்னிக்கிறோமா? பிறர் பாவங்களை மன்னிக்கிறோமா? ஒரு சகோதரி நல்லா கோடிக்கணக்கான சொத்து, ஒரு ரூபாய் சொத்து கிடையாதுங்க. பெங்களூர் பட்டத்தில் கோடிக்கணக்கான சொத்து. அவங்க கணவர் மறைத்துட்டார், மாமியார் மறைத்துட்டார். ஆனால் சகோதரி வந்து சொல்லுது, அவன் எனக்கு என்ன செஞ்சான்? அவன் குடிச்சிட்டு இருந்தான், அவன் அப்படி செஞ்சான், இப்படி செஞ்சான். அவன் என்ன பண்ண? செத்து போனான். எடுத்து போய் தெருவில் வீசிடுங்கன்னு சொன்னேன். என்கிட்ட சொல்லுது, தெருவில் வீசிடுங்கன்னு சொன்னேன். அவனுக்கு என்ன வலையில் வடிக்கணுமா? எதுவும் நான் செய்ய மாட்டேன். அக்கா நீ என்னாவது சொல்லக்கா
அவன் மன்னிக்க என்னால் முடியாதுக்கா. எனக்கு அப்படி டக்குன்னு ஆச்சுங்க. எப்படி தெரியுமா? ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், அதே பாஷை பேசுகிறேன், அபிஷேகம் இருக்கு. மன்னிக்கிற குணம் உனக்கு இல்லாமல் இருந்தா தேவன் உன் அபிஷேகத்தை எப்படி ஏற்றுக்கொள்வார், உன் ஜெபத்தை எப்படி ஏற்றுக்கொள்வார்? நான் அதை சொல்லலான்னு இருக்கிறேன், என்ன சொல்லலான்னு இருக்கிறேன். ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு கணவரும் குடிச்சிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி குடும்பத்தை பார்க்காம பிள்ளைங்களை பார்க்காம கொண்டாட்டி விட்டு போய் ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது இல்லையா ஒவ்வொரு குடும்பத்திலும். அவங்கெல்லாம் அப்படி மன்னிக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தேவனை கோடிக்கணக்கான சொத்தெல்லாம் கொடுத்து இப்போ நல்லா நீ வாழும்போது உனக்கு கொடுத்த அந்த கணவரையும் அந்த மாமியாரும் நீ மன்னிக்கலைன்னா இந்த காலத்தில் ரொட்டே திருப்பி போட்ட எப்படி அப்படித்தானே? நீ மாமியார் மன்னிக்காம இருக்கும்போது உன் மருமக ஒன்று மன்னிப்பாளா? உன் கணவர் நீ மன்னிக்காம இருக்கும்போது உன் மகனோட மருமகளை மன்னிப்பாளா? நினைச்சு பாருங்க. கிறிஸ்தவங்களா இருக்கிற நம்ம எப்படிப்பட்ட விரோதிகளா இருந்தாலும் மன்னியன் தான் தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த மன்னிக்கிற குணம் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வேணும். அதனால தான் நம்ம ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறோம். அவன் அப்படி செய்தா இப்படி செய்தாங்கன்னு அது கூட நல்லதுக்கு நினைச்சுக்கோங்க. எனக்கு எங்க சொந்தக்காரங்களால செஞ்சது நல்லதான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? அவங்க அப்படி என்னை நடந்து அதுங்க என் மேல விரோதம் காட்டாம இருந்த தேவனுக்குள்ள உறுதியா நான் வந்திருக்க மாட்டேன். அவங்கெல்லாம் என்னை வெறுத்ததுனால இந்த தேவனுக்குள்ள நான் இல்லை நின்று அவங்கெல்லாம் என் மேல அன்பு காட்டிருந்தா நான் அவங்க கூட போயிட்டு இருப்பேன். நான் அதான் நடுக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான். தேவனுக்கு எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி சொல்லும் போது கர்த்தர் என்ன பண்றார்? நம்மள ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிங்க. யோவான் 1:11 வாசிங்க. யோவான் 1:11. அவருக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்கள் அவர்களே அதே யோவான் 3:32 வாசிங்க. யோவான் 3:32. கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்வது. பாருங்க, அவர் தமது சொந்தமானதுல வந்ததுனால அவங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுக்கு கண்டதும் கேட்டதும் சாட்சியாக சொன்னாலும் அவர் என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் வழக்கம். நம்ம எவ்வளவுதான் போய் சொன்னாலும் இயேசு கிறிஸ்து அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டம் நிவர்த்தி ஆகும்போது ஏற்றுக்கொள்வாங்க. இன்னொன்று நம்ம சாட்சியாக இருக்கும்போது நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கும் போது ஐயோ இப்படியெல்லாம் இருந்தாலே இப்போ இவ்வளோ ஆண்டவர் நம்பி இவ்வளோ என்ன பண்ணியிருக்க நல்லா இருக்காளே அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்வாங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா நீங்க? பாருங்க, நாங்கள் சாட்சியாக நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்மளும் பார்த்து தான் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. நம்மளை பார்ப்பாங்க. இந்த அம்மா கிறிஸ்துக்குள்ளே போனதுக்கப்புறம் எப்படி இருக்கிறா, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கிறா, அவள் பேச்சு மாறி இருக்குதா, அவள் செயல்கள் மாறி இருக்குதா, நேசிக்கிறாளா, ஆசீர்வாதமாக இருக்கிறாளா, இல்லை ஃபஸ்ட்டு பஞ்சத்திலவே இருக்கிறாளா? ஜனங்களை பார்ப்பாங்களா இல்லையா? நம்ம சாட்சி பார்த்து தான் நம்மளை ஏற்றுக்கொள்வாங்க, தேவனை ஏற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. அதனால நம்ம சாட்சிகளாக இருக்கணும். அல்லேலூயா. அதே போல இன்னொரு அப்போஸ்தலர் 13:26 பாருங்க. அப்போஸ்தலர் 13:26. 13:26. அப்போஸ்தலர் 13:26. இருந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கின்றவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. பாருங்க, அது என்ன சொல்றாரு? தேவனுக்கு பயந்து நடக்கின்றவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனத்தை உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடிக்கின்றவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனத்தை அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. அப்ப நம்ம தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்களாக இருக்கணும். பயந்து நடக்கிறவங்களே ரட்சிப்பின் வசனத்தை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதே போல 6வது, தமது காரியமாக போகும்படிக்கு தேவன் என்ன சொல்றாரு? ஏசாயா 6:8 வாசிங்க. ஏசாயா 6:8. பின்பு யாரை நான் அனுப்புவேன்,
யார் தமது காரியமாய் நான் போவார் அனுப்புவேன். ஆ. யார் தமது காரியத்தை காரியமாய் போவார்கள் உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ இருக்கிறேன் அடியேன் இருக்கிறேன் என்று அனுப்புவேன்றார். ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, அவர் ஏசாயா எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாருங்க. இதோ அடியேன் இருக்கிறேன், என்ன அனுப்புங்க. அவர் கேட்கிறார், யாரு என் காரியத்துக்காக நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அடியான் நான் இருக்கிறேன், அனுப்புங்க. எத்தனை பேர் ஆண்டவர் வந்து இந்த கிராமத்துக்கு போய் இந்த பட்டத்துக்கு போய் இந்த காரியம் செய்யணும்னா எத்தனை பேர் ஆயுதமா இருக்கிறோம்? ஒரு கைதான் இருக்கு. ஹல்லேலூயா. 2. ஆமா, தேவனை பேசும்போது தேவனோட காரியத்துக்கு போனோம்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும்? புள்ளை இருக்குது, கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும், நெல்லை வாங்கணும், கடன் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யவே கூடாது. நம்ம ஆண்டவர் சொன்ன நம்ம டக்குன்னு போகணும், கேட்கணும். ஏசாயா அப்படி சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு பாருங்க, யாத்திராகம் பாருங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, யாத்திராகம் 4:10 11 வரை படிச்சு பாருங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இடத்தில் போய் அவன் தன் தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோடு பேசு என்றார். மோசே கர்த்தருடைய சன்னதியில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்றான். கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்தில் இருந்து அழைத்து கொண்டு போகும்படிக்கு அவர்களை இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் எகிப்தின் தேசமாக ராஜாவாகிய பார்வோனிடத்துக்கும் கட்டளை கொடுத்து அனுப்பினார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்பாவது தேவரின் உமது அடியானுடனே பேசினதற்கு பின்பாவது நான் வாக்க வல்லவனவள் அல்ல, நான் திக்குவாயினும் மந்தனாவும் உள்ளவனாயிருக்கிறேன் என்றார். அப்பொழுது கர்த்தர் அவரை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவன் யார்? ஊமையிலும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடரையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? அதனாலே நீ போய் நான் உன் வாயோடனே இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்பும் சித்தமாய் இருக்கின்ற யாவரையும் அனுப்பும் என்றார். அல்லேலூயா. அவரே சொல்றான், திக்கவாய் நான் அந்த வாய்தான் இருக்கிறேன், நானும் போக முடியாது ஆண்டவரே அப்படின்றார். அல்லேலூயா. அப்படி இல்லாதபடி தேவன் என்ன பண்றார்? தேவனே நீர் அனுப்புற அந்த காரியத்துக்கு நான் போகிறேன், அந்த வேலை செய்யறேன்னு சொன்ன ஆண்டவர் என்ன சந்தோஷப்பட்டிருப்பார். அல்லேலூயா. அப்ப கூட அவர் விட்டாரா? ஆண்டவர் விட்டாரா? விடல. நீ போ அப்படின்னு சொன்னாரா? அல்லேலூயா. அதே போல உபாகம் 4:33 இருந்து 66 பாருங்க. உபாகம் 4:33 இருந்து 46 வரை யாராவது படிங்க. அக்கினியின் நடுவில் இருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல. இது ஒரு நிமிஷம் பிரதர், இது எல்லாரும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அக்கினி என்று நடுவிலிருந்து பேசுகின்ற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருக்கிறதும் உண்டோ? அல்லது தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடி எல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று நீ விசாரிப்பார். ஆமா, யாராவது அக்கினி நடுவில் இருந்து பேசுறது கேட்டு உயிரோட இருக்கிறது உண்டோ? தேவன் கேட்கிறார் மோசே. அக்கினி நடுவில் இருந்து பேசி தேவனை பார்த்து உயிரோட இருக்கிறது உண்டோ? இல்லை. ஆனாலும் நான் அக்கினிலிருந்து பேசின வார்த்தை நீ கேட்டீங்கன்னா உயிரோட நீ இருக்கிறேன். அல்லேலூயா. உயிரோட இருக்கிற நீ. அல்லது உங்களை தேவனாக்காத கர்த்தர் எகிப்திலே உங்களுக்கு
கண்களுக்கு முன்பாக தேவனாயிருக்கிறபடியால் செய்கின்றபடி எல்லாம் தேவனை அந்நிய ஜனங்கள் நடுவில் இருந்த ஒரு ஜனத்தையே சோதனைகளினாலே அடியாளங்களினாலும் அற்புதங்களாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செய்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகைப்பட பண்ணதுண்டோ என்று நீ விசுவாசித்து அல்லேலூயா. தேவன் எகிப்து தேசத்துல எவ்வளவு நன்மைகள் செய்தார். அது எகிப்து தேசத்துல இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அது எகிப்தியருக்கு எல்லா வியாதிகளும் வந்தாலும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ண கோசோ நாட்டில் அவங்களை பாதுகாத்தாரு நம்ம பார்க்கணும். ஒரு வாதை கூட இஸ்ரவேல் ஜனங்களை கண்ணுக்காம தேவன் என்ன பண்ணாரு, பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்ம தேவன் எவ்வளவு அற்புதங்கள் செஞ்ச தேவனை பாருங்க. செங்கடல் 2 பழகின தேவனுங்க. இதெல்லாம் நம்ம தியானிக்கும் போது, இதெல்லாம் வசனத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானோட அக்னி அபிஷேகத்தை தேவன் நம்மளை நெருப்புவார். அதெல்லாம் நீங்க வாசித்து தியானித்து பாருங்க. அப்ப நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம், வேதனை, கண்ணீர், வியாதியில் இருந்து தேவன் விடுதலை கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியும். அவரால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அதே போல எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்தார், செங்கடல் 2 பழகினார், வனாந்தரத்தை தூதர்களை சாப்பிட வேண்டிய மண்ணா கொடுத்து அவர் சாப்பிட வைத்தார், கற்பாரிலிருந்து தண்ணி கொடுத்தார். இதெல்லாம் சும்மாவா? இது கதையா? இது உண்மையா நடந்திருக்கிற ஒரு காரியம். இப்படி தேவனை நடத்துறாருன்னா நம்மளை நடத்த முடியுமா? முடியாது. ஆமா, முடியும். அல்லேலூயா. அதே போல நீங்க இன்னொரு பாருங்க. அதே போல கர்த்தரே தேவன், அவரே எல்லாமே, வேறொரு தேவன் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உங்களுக்கும் காட்டப்பட்டது. நானே தேவன் என்று ஜனங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். அதுக்காக தான் இஸ்ராவேல் ஜனங்களை முன்பாக 10 வாதைகள் அவர் வர வைத்து இஸ்ராவேல் ஜனங்களுக்கு ஒரு வாதை கூட வராதபடி எகிப்து தேச ஜனங்களுக்கு அந்த வாதைகள் எல்லாம் வர வச்சு அந்த கண்ணுகளெல்லாம் பார்க்க செய்யலாம். எதுக்காக? விசுவாசம். இது என்ன? விசுவாசிக்கட்டும், நானே தேவன் என்று இவர் அறிந்து கொள்ளட்டும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணார், இஸ்ராவேல் ஜனங்களை முன்பாக அற்புதங்கள் எல்லாம் தேவன் செய்தாருன்னு நான் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே படிங்க, அப்படியே படிங்க. 36 படிங்க. உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய அக்கினியை உங்களுக்கு காண்பித்தார். பாருங்க, அக்கினி நடுவிலிருந்து உண்டான அவருடைய வார்த்தைகளை கேட்டாய். உங்கள் பிதாக்களிலே அன்பு கூர்ந்தபடியால் அவருடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உனக்கு முன்னின்று துருத்தவும் உன்னை அழைத்துக் கொண்டு போய் இந்நாளிலே இருக்கின்றது போல அவருடைய தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கவும் முன்னே தமது முகத்திற்கு முன்னே தமது மிகுந்த வல்லமையினாலும் புறப்பட்ட பண்ணினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க என்ன பாருங்க, இன்னும் 45 வரை நீங்க படிச்சா கூட தேவன் வல்லமையாக பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல நம்ம தேவன் உயிருள்ள தேவன், நம் தேவன் அற்புதங்கள் நடிப்பிக்கிற தேவன், நம் தேவன் வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. இது போல நம்ம தேவன் நம்ம ஜனங்களுக்கு எகிப்து தேசத்துல செய்த நன்மைகள், அதிசயங்கள், அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் கூட செய்வார் என்று நாம் விசுவாசிக்கிறவங்களாக. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில தேவன் செய்வாருங்க. என் வாழ்க்கையில தேவன் செஞ்சிருக்கிறார். ஆனா அங்க ஒரு காலம் இங்க ஒரு காலம் நம்ம வைத்துக் கொண்டு இருந்தால் முடியாது. 2 எஜமானர்கள் வேலை செய்ய முடியாது. நம்மன்னு வந்துட்டோம், அது என்ன நடந்தாலும் அப்படி நம்ம விசுவாசம் எப்படி நம்ம வருது கொஞ்சம் கேள்வி இருக்கும். ஆனா விசுவாசம் இருந்தா வந்துதான், விசுவாசம் இல்லாம இருந்தா வர முடியாது. அப்ப 2 பக்கம் நான் கால் வச்சுட்டு இருந்தா அற்புதங்கள் செய்ய ஆண்டவரால முடியாது. ஹல்லேலூயா. அதே போல 7வதாக பாருங்க, தமக்கு வாயாக இருக்கும்படிக்கு தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். தமக்கு வாயாக இருக்கும்படி தேவன் தெரிந்து கொண்டார். எரேமியா 1:7 வாசிங்க. எரேமியா
ஆனாலும் கர்த்தர் நான் சிரிப்பில்லை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நான் இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு போதகர் வந்தார் சொன்னார், அம்மா நான் தீர்க்கதரிசனமா சொல்கிறேன், உங்களை அநேக ஜனங்களை தேவன் ஆசீர்வாதமாக வைக்கிறார். அதை என்ன பண்ணணும்னா பாஸ்டர்கள் பிரசங்கம் பண்ற மாதிரி ஆண்டவர் முன்னடிக்கிறார் அப்படின்னு அவர் சொன்னார். நான் அன்னைக்கு ராத்திரி முழுவதும் நான் தூங்கவே இல்லை. நான் என்ன பாஸ்டர்களை பிரசங்கம் பண்றது என்ன? நான் மோச சொல்ற மாதிரி திக்குவாய் மதவாய் நாவா நான் இருக்கிறேன். தமிழ் தெரியாது, கன்னடா தெரியாது, தெலுங்குல தத்தா புத்தா நான் ப்ரேயர் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஆனா நான் எப்படி இதெல்லாம் முடியுமா? இது தீர்க்க தரிசனம் உண்மைதானா? எனக்குள்ளே நானே அவிசுவாசத்தை ஜெபிச்சு கொண்டு இருக்கிறேன். ஆனா ஒரு சத்தம் எனக்கு வருது, நான் சின்ன பிள்ளைன்னு சொல்லாதே, உன் வாயில நான் வார்த்தைகளை போடுறேன், நீ போடு. காலையில எழுந்து எங்க வீட்டில் உபாச ஜெபம் வச்சிருந்து அவங்கெல்லாம் இருந்தாங்க வீட்டில், அவங்களெல்லாம் எழுப்புனேன். தேவனோட வார்த்தை எரேமியா 1:7 இந்த வார்த்தை வருது. இந்த வார்த்தையில இப்படி ஆண்டவர் பேசுறாரு என்ன அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்ன காட்டி ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவரோட சத்தத்தை நீ கேட்குற, ஆண்டவருக்கு ஒப்பு கொடு, தேவனை சித்து மெதுவாதபடி நடத்துவார். அன்றைக்கு நான் ஒப்பு கொடுத்து முதலாவதாக நாங்கள் எங்கே வந்தேன்னா கேஜப்புக்கு தான் வந்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் அன்னைக்கு இருந்து இதுவரை தேவன் நடத்தி கொண்டிருக்கிறான். நம்ம நினைக்கலாம் நமக்கு எந்த ஒரு தகுதி கிடையாது, நமக்கு படிப்பு இல்லை, ஜபம் தெரியாது, அபிஷேகம் இல்லை, நம்ம போய் இப்படி நிற்க முடியுமா, பேச முடியுமா, பயத்தை சுபாவம் உள்ளவள் நான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் தேவன் நம்மளோட இருக்கும்போது அவரால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லைங்க. பேதூர் ஒரு பய சுபாவம் உள்ளவன், பயமா பேதருக்கு ரொம்ப பயமா, யாரை பார்த்தாலும் பயம். பேதூர் ஆண்டவர்கிட்ட மறுதளித்திருக்காரு பார்த்தீங்களா? மறுதளித்திருக்கு தானே 3 வாட்டி அவர் என்ன பண்ணார், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, பயம், ஏன்னா அடிச்சு போட்டுடுவாங்க அப்படின்னு. ஆனால் அவருக்கு தைரியம் எப்போ வந்து சொல்லுங்க, அவருக்கு தைரியம் எப்படி வந்து தெரியுமா? 120 பேர் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது அப்போ ஒரு தைரியம் வந்தது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது தைரியம் வந்தது. எல்லா ஜனங்களும் முன்னாடி எழும்பி நின்று சொல்றார், யூதர்களே இதெல்லாம் மாயமான பேச்சுகள் கிடையாது, என் தேவன் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது உண்மை, அவர் மரித்தது உண்மை, உயிரோட இருக்கிறது உண்மை, பரிசுத்த ஆவியானவர் பெருகி இருக்கிறார், நான் தைரியமா பேசுறேன்னு சொல்லி அவர் தைரியமா பேசினார். அப்போ அல்லேலூயா. கடைசி வரை அவர் தைரியமா தான் ஊழியம் செஞ்சார். அவர் பயந்து ஊழியம் செய்யல, அதுக்கு முன்னாடி பயந்தவர் தான். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் இறைவனுக்கு அப்புறம் எல்லா சீஷர்களும் தைரியத்தோடு அவர் ஊழியம் செய்தார். அது போலதான் நம்ம நினைக்கிறதே வேற, அது நடக்கிறதே வேற. ஆண்டவர் வரதுக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை வேற, ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை வேற. ஆண்டவர் நம்மளை மாத்திடுறார், நம்மளை மாத்துறார். இந்த அளவுக்கு நான் இங்க வந்து நின்று பேசுறேன்னு சொல்லி எனக்கு தெரியாது, ஆனா அவனை என்னை மாத்திட்டார். இப்ப தேசம் இங்க கொண்டு போய் தேவன் என்ன பண்றாரு, பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அது போலதான் நீங்கள் கூட அவ்வளவுதான். தேவனுக்காக நாங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது செய்யணும்னு ஒரு வைராக்கியமா இருங்க. கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல எங்கள் வசனம் மார்க் 16:15 வாசிங்க. மார்க் 16:15 மார்க் 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் கர்த்தர் சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ
ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அல்லேலூயா. தேவன் சொல்றாரு, நீங்க பாருங்க, எரேமியா 1:7 சொல்றாரு, நீ என்ன பண்ண, உன் வாயில வார்த்தைகளை போடவே போன்றாரு. இரண்டாவது சொல்றாரு, பின்பு அவர் அவர்களே நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்றார். மூன்றாவது சொல்றாரு, விசுவாசம் உள்ளவன் ஆகிய ஞானஸ்தானம் பெற்றுவான், ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனும் அக்னிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அல்லேலூயா. நீ போய் உனக்காரி நீ செய். விசுவாசம் இல்லாதவன் என்ன பண்றான்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நீ உனக்கு கர்த்தவியம் என்ன? நீ போய் சுவிசேஷம் சொல்லு. நீ போ, அட்ராக்ஸ் எடுத்துட்டு போ, அட்ராக்ஸ் கொடு. இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னு சொல்லு. கேட்டா கேட்கட்டும், கேட்கலன்னா என்ன பண்ணி சொல்லிருக்காரு? அடிச்சுட்டு வர சொல்லியிருக்காரா? திட்டிட்டு வர சொல்லியிருக்கிறாரா? என்ன சொல்லியிருக்கிறாரு? சொல்றீங்க, என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ போ, உன்னை ஏற்றுக்கொண்டா பாரு, அப்படி இல்லைன்னு என்ன பண்ணிடணும்? தூசி உதறிட்டு வந்துடு. நான் வரும்போது நான் பார்த்துக்கிறேன். நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, ட்ராக்ஸ் கொடுக்குறோமா, சந்திச்சு சொல்கிறோமா, நம்ம கேட்குறனோ கேட்கலோ தெரியல. இயேசு உன்னை நேசிக்கிறான். இயேசுக்கிட்டே வாங்க. ஏன் கஷ்டத்தோட, வியாதியோட, வேதனோட, கண்ணீரோட இருக்கிறீங்க? உங்களுக்கு தேவன் உதவி செய்வார். நீங்கள் வாங்க. உங்களுக்கு ஆண்டு ஒரு ராஜ்யத்தை கட்டி கொடுத்துருக்கார். உனக்கு ஒரு இடத்த அங்கே ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் மறுபடி வருகிறார், உன்னை மறுபடி கொண்டு போகிறார். அங்கே உனக்கு ஒரு இடத்த ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த இடத்துக்கு நீ ஆயுதமா இருக்கிறியா? வா, கேடு. இல்லையா, விடு. எத்தனை பேர் அந்த இடத்துக்கு போகணும்னு ஆயுதமா இருக்கிறோம்? இப்போல்லாம் நாங்கள்லாம் நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா? இது பேரோ புகழுக்காக நான் இங்கே வரல. என் இடத்துக்கு ஆயுதமா, அந்த இடத்துக்கு எனக்கு செய்து வச்சிருக்காரு, அந்த இடத்துக்கு நான் போகணுன்றதுக்காக நான் ஆயுதமா வந்துட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு இடத்த அந்த இடத்துல சேர்த்து வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஒரு வீடு எனக்காக கட்டி வச்சிருக்கிறார். அங்கே தான் ஆயுதமாக இருக்கணுன்றதுக்காக இவன் பிரயாசமாக போட்டுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது போலதான் இந்த பூமி நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. ஏசு சொல்றாரு, இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை. அதுபோல உங்களுக்கும் இந்த பூமி என்ன சொந்தம் இல்லை. இந்த பூமி ஒரு வாடி வீடு. வாடிக்காரன் வந்து எப்போ போக சொல்றோன்னா அப்போ போய் தான் ஆகணும், காலி பண்ணி தான் ஆகணும். அப்படிதானே? அந்த வாடிக்காரன் வந்து எப்போ காலி பண்ணணும்னா காலி பண்ணி போயிட்டே இருக்கணும். ஆனால் எங்கே போகணும், எப்படி போகணும், எங்கே போகணும், இதுதான் அந்த இடத்துக்கு நம்ம ஆயுதம் உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அதே போல நீ போ, கேட்டாலும் சரி கேட்கலன்னு சரி, நீ என்ன பண்ண, சுவிசேஷம் சொல்லிட்டு வந்துட்டே இரு. கேட்டா கேட்கட்டும், இல்லை நான் கால் வீசி வந்து விட்டுட்டு நீ வந்துட்டே இரு. அல்லேலூயா. அப்படி தெருசா, அன்னை தெருசா எல்லாருக்கும் தெரியலையா? அவங்க என்ன பண்ணுவாங்களா? அனாதாசிரமம் வச்சு நடத்திட்டு இருந்தாங்களா? அவர் என்ன பண்ண, ஒவ்வொரு கடைக்கிட்ட போய் பிச்சை கேட்டுட்டு இருப்பாங்களா? ஒரு பணக்காரன் என்ன பண்ணா, அந்த தட்டி எடுத்துட்டு போனா அந்த தட்டியில் துப்புறாங்க. கேட்டிருக்கீங்களா? நீங்களே படிச்சிருக்கீங்க இல்லையா? ஒளிப்பாருங்க. துப்புனானா, சரி இது எனக்கு, இது துப்புறது எனக்கு, என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுங்க. அன்னை தெரசா. அன்னை தெரசா சரி. அப்ப என்னதுன்னா, அவர் என்ன சொன்னாங்களா? துப்புனார் அவரு பணக்காரன். சரி இது எனக்கு, என் பிள்ளைங்களுக்கு நாம நான் என்ன சொல்லியிருப்பா? என்னையா உனக்கு முடிஞ்ச கொடுயா, இல்லைன்னா போய்யா, ஆனால் நீ எப்படியா துப்பலாம் சொல்லியிருப்போமா? அல்லேலூயா. ஆனால் அந்த சகோதரி குஷ்டரோகிகளெல்லாம் சுஸ்தமாக்கி அனாதி பிள்ளைங்களெல்லாம் வளர்த்து என்ன வந்து கொல்கத்தா வந்தம்மா. கொல்கத்தாவில் இருந்து வந்து இங்கே வந்து ஊழியம் செஞ்சு அந்தம்மா பேர் என்ன இந்த பூமியில் இருக்குது? அந்தம்மா பேர் என்ன இருக்குதா? இந்த பூமியில் என்ன இருக்கிறது? அந்தம்மா இடமெல்லாம் இங்கே இருக்கிறதா எனக்கு தெரியாது, ஆனால் சொல்கிறாங்க. சரியா? அது போல தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற நீயும் நானும் ஏதாவது ஒன்று ஜெயிக்கணும், சாதிக்கணும். சும்மா ஏதோ வந்தோம் பிறந்தோம், கொஞ்ச நாளில் ஊழியம் செஞ்சோம், போனோம், போயிட்டோம். இல்லை, நம்ம எங்கே போகிறோம்? எத்தனை பேர் நம்ம கொண்டு போகிறோம்? என்ன செஞ்சிருக்கிறோம் இந்த உலகத்தில்? எதுக்காக தேவன் அழைத்திருக்கிறான் நம்மளை?
நம்ம நல்லா இருக்கிறதுக்கு மட்டும் தானா, இல்லை அடுத்தவங்களுக்கு நல்லதுக்காக நம்மளை அழித்திருக்கிறாரா? அவர் நோக்கம் என்ன? அவர் சித்தம் என்ன? எதுக்கு நம்மளை தேடி வந்தாரு? ஒரு வைராகி நம்மளுக்கு இருக்கணும். ஒரு வைராகி நம்மளுக்கு இருந்தால் தான் இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும். சீஷர்கள் ஒரு வைராகியமா இருந்ததுனால தான் இந்த உலகத்தை ஜெயித்தார்கள். பவுல் நீங்க படிச்சு பாருங்க, அப்போஸ்தலரை நீங்க படிச்சு பாருங்க, பவுல் எப்படி ஊழியம் செஞ்சிருக்காரு பாருங்க. அப்போஸ்தலர் முழுவதும் நீங்க என்ன பண்ண, ஊழியம் செய்யற ஊழியக்காரர்கள் நீங்க படிக்கணும். அப்போஸ்தலர் முழுவதும் படிக்கும் போது அந்த அப்போஸ்தலர்கள் ஊழியங்களால எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காரு பாருங்க. எப்படி எல்லாம் ஊழியம் செஞ்சிருக்கார பாருங்க. நம்ம எப்படி ஊழியம் செய்யறோம் பாருங்க. நமக்கு அவங்களுக்கு என்ன டிஃபரெண்ட் பாருங்க. அவங்கள அப்படி ஊழியம் செஞ்சதுனாலதான் அவங்க பேரு கூட இப்ப என்னது பரலோகத்தை எழுந்திருக்கிறது. இப்ப அவங்கள பேசிட்டு இருக்கோம் நம்ம இந்த பூமியில. அது போல ஏதோ நான் ஊழியம் செஞ்சேன், நான் ஊழியக்காரனா இருக்கிறேன், நான் விசுவாசியா இருக்கிறேன் இல்லைங்க. தேவனுக்காக நம்ம ஏதாவது ஒரு வைராகியமா செய்யணுங்க. இருக்கிற கொஞ்ச வாழ்க்கையில தேவனுக்காக நம்ம ஏதாவது செய்து முடிக்கணும்னு ஒரு வைராகி வேணும். காசுக்காக, பணத்துக்காக, ஆடம்பரத்துக்காக, பெருமைக்காக நம்ம இந்த ஊழியங்களை செய்தோம்னா உணர்ந்துடுவோம். தேவன் சொல்றது இந்த உலகத்தை வெறுத்து என் பின்பற்ற வாழ்ந்தா தேவன் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தை நம்ம வெறுக்கணும். உலகத்தை வெறுக்கணும்னு எல்லாமே நம்ம வெறுத்துடன்னு சொல்லல. நம்மளுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், நம்ம இருக்கிற ஆகாரத்தை வேணும், வஸ்திரம் வேணும், வேற என்ன வேணும் நம்மளுக்கு? தேவன் கொடுத்தது போதுமன்ற ஒரு மனிதோட நம்ம இருந்து நம்மளை போல எத்தனோ பேர் கஷ்டத்தோட, கண்ணீரோட, வேதையோட, வியாதியோட, துக்கத்தோட இருக்கிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்து நம்ம போய் சேர வேண்டிய அடுத்த நம்ம சேர்றவங்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னம்மா இப்ப இந்த அம்மா இப்படி சொல்லுதான் நினைக்காதீங்க. ஏன்னா கடைசி காலத்துல நம்ம இருக்கிறோம். இனிமே நம்மளுக்கு சமாதானமான காரணங்கள் வராது. தேவன் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தான் அவனுக்கு சமாதானம் இந்த உலகத்துல. தேவன் வார்த்தை கீழ்ப்படியாம இருக்கும்போது நம்மளுக்கு சமாதானம் இருக்காது. குடும்பத்துல சமாதானம் இருக்காது, சமுதாயத்துல சமாதானம் இருக்காது, தேசத்துல சமாதானம் இருக்காது. எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய்கள், பூகம்பம், சுனாமி, கேஸ் கிடைக்காது, அரிசி கிடைக்காது. இன்னும் கொஞ்ச நாள் போதுன்னு அரிசி இப்ப ஸ்ரீலங்கால எப்படி ஆயிருக்குதோ அந்த மாதிரி ஆகுதான்னு சொல்றாங்க. எத்தனை பேர் இப்ப என்ன பண்றாங்க? பயந்துட்டு இருக்கிறாங்க, நடுங்குறாங்க. ஆனா எனக்கு ஒரு தைரியம் இருக்கு, என் தேவன் எனக்கு கைவிட மாட்டான். அல்லேலூயா. என்ன தெரியுமா, எப்படி தெரியுமா தைரியம்? இயேசு கிறிஸ்து முன்னாடி சொல்லியிருக்கிறேன் என்னன்னா, கடைசி காலத்துல கொள்ளை நோய்களும், பூகம்பமும், சுனாமி, ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், பஞ்சங்களும், உபத்திரங்களும் வரும் சொல்லி தேவன் சொல்லியிருக்காரு இல்லையா? சொல்லியிருக்காரா? நம்ம ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே இந்த உபத்திர காலத்துல பஞ்சங்களும், உபத்திரங்களும், கொள்ளை நோய்களும், விஷ பூச்சிகளும், விஷ ஜந்துகளும், அந்தகார மரணங்களும் இதெல்லாம் வரும்போது, இதெல்லாம் நடக்கும்போது எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நம்ம ஜெபிக்கிறோம், எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த தீங்கிலிருந்து எங்களை விடுவீங்க ஆண்டவரே. இந்த உபத்திரங்களிலிருந்து எங்களை விடுவீங்க ஆண்டவரே. என் ஜனங்களை நீங்க விடுவீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது விடுவிப்பாரா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? விடுவிப்பார். சுனாமி வரும்போது எத்தனோ பேர் அழிஞ்சு போனாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் என்ன பண்ண, தண்ணியில் போனவங்களை கூட வீட்டு தேவன் கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. அதே போல இந்த உபத்திர காலத்தில் பஞ்சங்களும், உபத்திரங்களும், கொள்ளை நோய்களும், விஷ பூச்சிகளும், விசர்ஜங்கள், காட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் ஊருக்குள்ளே வருவான். அப்படி இருக்கும்போது என்ன பண்றாருன்னா, அந்த நேரத்துல கூட நம்மளை விடுவிக்கிறாருன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருக்கணும். நம்ம செய்த ஊழியங்களை அவர் பார்க்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி நடுக்கிறோம் அப்படின்னு அவர் பார்த்து அவர் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல இன்னொரு வசனம் பாருங்க, இன்னொரு வார்த்தை பாருங்க. 8வதாக நம்மையை துதிப்பதற்காக தேவன் தெரிந்து கொண்டார். ஏசாயா 41:14 வாசிங்க. ஏசாயா 41:14. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய மீட்பர் உரைக்கிறார். இதோ போராடுகிறதற்கு நான் இன்னும் புனிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு போதுமா. ஸ்தோத்திரம். அவர் என்ன பண்றாருன்னா, யாக்கோபே
பூச்சியை, இஸ்ராவேல் என்ற சிறக்கூட்டமே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்று கர்த்தருக்கு இஸ்ராவேலின் பரிசுத்தருக்கும் உன் மீட்பரும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீ இதெல்லாம் நடக்கும் போது கூட நீ என்ன பண்ணாதே, பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன்னோட இருக்கிறேன். யாக்கோபு பார்த்து சொல்றான் இல்லையா, பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். அல்லேலூயா. அது போலதான் இந்த கடைசி காலத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும் போது கேட்கும் போது கூட நம்ம என்ன பண்ணுங்க, பயப்படாம நிக்கணும். யார் நம்மளோட இருக்கிறது? பூமி, வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன் நம்மளோட இருக்கிறார். நம்ம எதுக்கு பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம பயப்படும் போது பெக்மாஸ் பாட்டு பாடும், பயப்படாதே, அது என்ன, பயப்பட மாட்டேன். எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம அந்த பாடல பாடலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பயப்பட மாட்டேன் நான்